அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். நாங்க இன்னைக்கு எங்க 27 பேஜ்ல சரியா ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ல டிஸ்கஷன்ல நாங்க சந்திச்சோம். பாருங்க, நீங்க உங்களோட லெவல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டேர்மே நாங்க முடிச்சாச்சு. இன்னும் எங்களோட கையில வெறும் 5 தவணைகள் மட்டுமே இருக்கிறது. உங்க ஃபைனல் எக்ஸாமை நீங்க சந்திக்கிறது, ஃபைனல் எக்ஸாமை சந்திக்கிறது. காலங்கள் இனி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். ஏன் நான் அப்படி கதைக்கிறேன்னா கவனிங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நீங்க சரியான உங்களோட லெவல் வந்து 1 இயர் பிறகு உங்களோட ஓ லெவல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஏ லெவலுக்குள்ள படிக்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆகியாச்சு. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம சந்திக்கிறோம். ஆனா இதுக்கு பிறகு அடுத்தடுத்த டேர்ம் எல்லாம் வெறும் 3 மாதம் 4 மாத கேப்ல நாங்க நடத்தி முடிப்போம். பாருங்க, இன்றைக்கு எங்களோட ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்ட், இனி அடுத்தது பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஆகஸ்டுக்கு இடையில இன்னும் 5 எக்ஸாம் நாங்க செய்ய வேண்டியிருக்கு. அப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க, இருக்கிற மந்த் 5வது பிரிச்சு பாருங்க, அந்த டியூரேஷன்ல எப்படி எப்படி வர போறாங்க. சரி, அடுத்தது இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் இனி கூட 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 வர பார்க்கும். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தேர்டு செகண்ட் டைம் வந்துட்டு எங்களோட தேர்ட் யூனிட்ல லைட் வரும் வரைக்கும் நாங்க படிச்சிருப்போம். எல்லா கதையும் அதுக்குள்ள கதைக்கப்பட்டு இருக்கும். சரி, ஓகே, இருக்கட்டும், சொல்ல விஷயத்த நல்லா இருக்காங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எக்ஸாம்பிள்ல இருந்த உடனே முதலாவது ஒரு விஷயம் நாங்க புரிஞ்சு கொண்டிருக்கலாம் என்னன்னா, இந்த ஓ லெவல் எக்ஸாம் டைம்ல, அதாவது இந்த ஓ லெவல் வரும் வரைக்கும் நாங்க ஷிஃப்ட் பண்ணின எக்ஸாமுக்கும் இப்ப ஏ லெவல் நாங்க எக்ஸாம் எழுத கிடைக்கிற அந்த வித்தியாசம் தெளிவாக அந்த விஷயத்த நீங்க இதோட புடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மோட அந்த விஷயத்த நீங்க விளங்கிக்கணும். ஓ லெவலை பொறுத்த வரையில நான் எக்ஸாமுக்கு முன்னால ஒரு கிழமை நாங்க ஒர்க் பண்ணினாலே போதும். அங்க நாங்க படிக்கிற அந்த தியரியை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நாங்க என்ன செய்யலாம், அந்த வெளியாகிறதெல்லாம் வெற்றியோட திரும்ப. ஆனா இங்க அப்படி இல்லை. நாங்க என்னதான் தியரிஸ கிடந்து கத்தி கத்தி படிச்சாலும் இது பண்ணாலும் அங்க கேள்விகளை நீங்க போய் செய்ய கதாங்க. அங்க இருக்கிற அப்ளிகேஷன் நான் அந்த கேள்விகள் செஞ்சு பழகினால் மட்டுமே அந்த தரப்பட்டிருக்கிற அந்த டைமுக்குள்ள அந்த கேள்வியை நாங்க முடிக்கிறோம். நீங்க அங்க போயிருந்து கேள்வியை ஆராய்ச்சி செய்துதான் நான் அந்த கேள்வியை முடிப்பேன்டா ஒரு பேர்டு வரும். என்னன்னா எக்ஸாம்ஸ் எழுத டைம் காணாது, அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம் போடுறது இப்ப எம்சிக்யூல வந்துட்டு நேரத்தை கொடுத்தார்கள், ஸ்ட்ரக்சர் நேரம் எடுத்தார்கள், எஸ்ஏ செய்யறதுக்கு டைம் காணாது. இப்படியான சிக்கல்கள் எல்லாம் அங்க வந்திருக்கு. அப்ப அதுகள்ல நீங்க பார்த்த உடனே விலகிக்கணும். அந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் இந்த கடைசி டைம்ல ஒர்க் பண்ணி நாம சாதிக்கலாம்னா இங்க ஏ லெவல் சரி வராது. அதுவும் இந்த சயின்ஸ் ஃபீல்ட்ல வந்துகிட்டு இந்த கடைசி டைம்ல நாங்க ஓ லெவல் மாதிரி நாங்க படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் வரலாம். நாங்க அப்படித்தான் எடுத்தோம். 8 நாங்க அப்படித்தான் எடுத்தோம். சப்ஜெக்ட்ல ஏ எடுத்த வந்துட்டு நான் எங்களுக்கு ஒரு கிலோ போதும், 2 கிலோ போதும் படிச்சா போதும், நாங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்போமான்னு கேட்டா இங்க அது சரி வராது. இங்க நீங்க தொடர்ந்து என்ன செஞ்சுட்டீங்க, படிச்சுட்டே இருக்கீங்கன்னா பிராக்டிஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கு. தியரிஸ் அல்ல, தியரிஸ வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை படிச்சு வழங்கிட்டா போதுமானது. கேள்விதான் பிராக்டிஸ் பண்ண. அது பாஸ் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, மாடல் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய கேள்விதான் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த சில இப்ப இந்த எக்ஸாம் பீரியட்ல சரி கண்மை காலமாக இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச இந்த டைமுக்குள்ள நீங்க சில விஷயம் இந்த இந்த ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டென்ட் பண்றார்கள் அல்லது ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்றார்கள் என்னண்டா பாருங்க, சில இதுகள் வந்துகிட்டு ஒரு பிழையான ஒரு வழிகாட்டுல இருக்கு. இப்ப பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது இடையில. சரி, அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம், அதுக்கு இடையில பிசிக்ஸ் பேப்பர் டிஸ்கஷன் நடக்குது வகுப்புகளுக்கு. எந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்கள் மனப்பாங்க, ஒரு பிள்ளை வந்துகிட்டு இன்னொரு எக்ஸாம் எழுத இருக்குது, அதுக்கு முன்னால அவன் செஞ்சுட்டு இப்பதான் அவன் முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டு வந்திருக்கான். அந்த மைண்ட் செட்ல இருந்து அவன் இன்னும் ரிலீஸ் ஆகாத டைம்ல நீ போயிருந்து அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி இந்த கேள்விக்குள்ள உலக அந்த கேள்விக்குள்ளங்கிற அளவுக்கு எல்லாம் அதை கொண்டு போய் முடிச்சிருந்தான். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது முன்னாலேயே ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பிசிக்ஸ் டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் அதை யூடியூப்லயும் சரி உங்களோட லைவ்லயும் சரி அந்த கிளாஸஸ் எல்லாம் நடைபெற்று. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அதை எக்ஸாம் எழுதிட்டு போய் பிள்ளைகள் வந்துட்டு சார் நீங்க கதைச்சு அவ்வளவு கேள்வி அங்க வந்திருக்கு, இது இல்ல எப்படி சார் அதெல்லாம் சாத்தியம் அப்படி இருக்கு, நீங்க கடவுள் அது இது இந்த மாதிரிக்கெல்லாம் அந்த போடுபட்டு இதெல்லாம் பார்த்து நானும் அதுல பார்த்தேன். இண்டிகேஷன் நான் கவனிக்கிறேன். எக்ஸாம் உங்களோட எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஒரு 3 நாள் அல்லது 4 நாளைக்கு முன்னால நானும் பிசிக்ஸ் பேப்பர் நான் பார்த்தேன். சரியா, என்னென்ன கேள்விகள் வந்திருக்காங்க, அந்த பேப்பர்ஸ்ல எப்படி வந்திருக்காங்க ஸ்கீம் எடுத்து அந்த ஸ்கீம் இப்ப எம்சிக்கு ஸ்கீமை வச்சு செஞ்ச திருத்தி பார்த்து இப்ப கவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னாலும் அதுல 3 விட பிளே கொடுத்துருக்காங்க.
தமிழ் மீடியம். அப்ப அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்ப கேள்விகள் இருக்கிற அந்த பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுதான் அந்த பேப்பரை வந்துட்டு நான் சரி ஓகே இதுல கேள்விகள்ல பிள்ளை இல்ல ஸ்கீம்ல தான் பிள்ளை இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த எக்ஸாம் எல்லாம் ஸ்கூல்ல நடத்த வச்சாச்சு. அப்ப நானும் சொல்லியிருக்கலாம், நான் இங்க வந்து இந்த கேள்வி எல்லாம் நீங்க பாத்துட்டு போங்க, இதெல்லாம் படிச்சுட்டு போங்க, நான் சொல்றதெல்லாம் எக்ஸாம் வருன்னு சொல்லி இருந்தா என்ன விஷயம் நல்லா கவனிக்கிறான். கடைசி வரைக்கும் உனக்கு என்ன தெரியாதுங்கிறது நீ ஃபைனல் வரும் வரைக்கும் பிடிக்க மாட்டேன். இப்ப இந்த பகுதியை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனா நீங்க அதை மட்டும் ஆழமா படிச்சுட்டு போய் அங்க அதுதான் வரப்போது நீங்க எழுதிட்டு வந்துடுவீங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனைடா, இப்படி ஒரு டேர்ம் நடக்கிறது வேஸ்ட் ஆஃப் இது. அந்த எக்ஸாம் நான் வைக்கிறேன் சொல்லிட்டேன், ஃபைனல் எக்ஸாம் தான் உங்களோட எக்ஸாம். அதுக்கு முன்னால நீங்க எழுத போற எக்ஸாம் எல்லாம் உங்களோட பிராக்டிஸ் தான். ஏன்னா நான் அதுல பிள்ளை விட்டா நான் தவற திருத்திக்கலாம், திரும்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் இந்த எக்ஸாம்ல என்னென்ன பிள்ளை விடுறேனா அல்லது என்னென்ன ஐடியாஸ் எனக்கு வரது இல்லையோ அதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ல அடுத்தடுத்த கேள்விகளை நான் திருத்திக்கலாம். இது அந்த பழக்கத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் நடந்ததே ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பிள்ளைகள். இந்த பகுதி மட்டும் படிச்சுட்டு போங்க, அங்க மார்க்ஸ் வரும்டா நான் அந்த கேள்வியே டியூப் மாதிரி செட் பண்ணி போட்டு அந்த கேள்வி நடத்திருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாதுங்கிறது அந்த பிள்ளைக்கு கடைசி வரையும் தெரியாது. இப்ப இப்படியான சிக்கல்கள் இருக்குது. நீங்க அதுக்குள்ளெல்லாம் மம்பிடவுமே சரியா கொஞ்சம் கவனமா எடுத்து நீங்க உங்களோட மார்க்ஸுக்கு ஒர்க் பண்ண பாருங்க. இப்ப நாம என்ன கதைக்க போறோம்னா, இன்னைக்கு நாம எங்களோட டெர்ம்புல நடந்த எம்சி கேள்விகளை பத்தி நாங்க கதைக்க போறோம். சரியா அந்த கேள்விகள்ல நாங்க படிச்சிருக்கிற தியரியை நாங்க எப்படி அப்ளை பண்ண போறோம், நாங்க படிச்ச விஷயத்துக்குள்ள இருக்கிற கேள்விகளை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கிறத நாங்க இங்க படிக்க போறோம். சரியா கேள்வி நான் இப்ப இந்த கேள்வி செய்யற எல்லா கேள்விகளை நாங்க படிக்க போறோம். அதுல தெளிவாக பிடிச்சுக்கணும். விட்ட பிழைகளை திருத்த பாருங்க. முதலாவது எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்ப இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு பெரிய ஒரு எய்மோட நான் வந்தேன், எனக்கு இந்த எக்ஸாம்ல இப்படி அடி வாங்கிட்டு இந்த எக்ஸாம் அந்த கதையெல்லாம் விட்டு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது இப்பதான் நீங்க எல்லாம் வந்து முதலாவது எக்ஸாம் செட் பண்ண போறீங்க. இதை ஒரு பழக்கமாக எடுத்துட்டு ஒரு பிராக்டிஸா எடுத்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க தயாராகும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு இந்த ஏ லெவல் எக்ஸாம் உங்களோட பயோவா இருக்கலாம், உங்களோட பிசிக்ஸா இருக்கலாம், உங்களோட கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், எப்படி வரப்போறாருங்கிறது தெரியும். அப்ப நாங்க அதுக்கு இனி எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து நான் என்னத்தையெல்லாம் கற்றுக்கொண்டனோ எக்ஸாம் ரீதியாக என்னத்தையெல்லாம் நான் பிடிச்சிட்டோம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட செகண்ட் டேர்முக்கு தயாராங்க. ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்கடா. மாறி 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 கேள்விகளை செய்யுங்க, செஞ்ச கேள்விகளை திரும்ப திரும்ப செய்யுங்க, ஐடியாஸ் மறக்காதீங்க. சரி கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா சரி பாப்போம். நாம இப்ப பார்த்த கேள்வி எல்லாம் நாம இதுக்கு முன்னால ரெண்டமா நாங்க எடுத்து செஞ்ச பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற கேள்வி எல்லாம் இதுல அதே மாதிரி கவுண்ட் பண்ணி கேள்வியில போட்டுறீங்க. நானும் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு போறேன் ஒரு இடத்துல. சரி ரைட் ஓகே. இப்ப வருவோம் நாங்க முதலாவது எம்சிக்யூ டிஸ்கஷன்ல முதலாவது கேள்வியை பாருங்க. அடுத்த இன்னொரு விஷயம், கேள்விகளை வந்துட்டு நான் இப்ப செஞ்சுட்டு போறேன். நீங்க நோட் பண்றேன்னா நீங்க தொடர்ந்து நோட் பண்ணிட்டே வரலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த கேள்வி எழுதுறதுக்கு நோட் பண்றதுக்கு நான் டைம் தரல. அடுத்தடுத்த கேள்விக்கு நான் டக்கு டக்குன்னு போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தொடர்ந்து டஃபா செய்யுங்க, நீங்க ஸ்மார்ட் செஞ்சுடுவாங்க. ஏன்னா நீங்க செஞ்ச பேப்பர் தான் சரியா, அந்த செஞ்சதை நாங்க திருத்த போறோம், அவ்வளவுதான் கதை. அந்த கேள்விகளை படிக்க போறீங்க, அந்த கேள்வி ஐடியாஸை கதைக்க போறோம். அப்ப நீங்களும் ரஃபா என்ன செய்ய நோட் பண்ண, நான் கேள்வி முடியக்க நான் அழிச்சு விட்டுரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. வீடியோஸ் வந்துட்டு திரும்ப அப்டேட் ஆகும், அடுத்து திரும்ப நீங்க அதை பாத்துக்கலாம். சரி அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ரைட் ஓகே. இப்போ வரும் நாங்க முதலாவது எங்கட கேள்வி. சரியா முதலாவது கேள்வி நம்பர் 1 முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க பாப்போம். முதலாவது பாருங்கடா, அமுக்கம் வந்துகிட்டு இப்படி ஒண்ணு தாரா பாருங்க. அமுக்கம் சமன் a மைனஸ் டி வர்க்கத்தின் கீழ் சரியா bx ரைட் என தரப்படுகிறது. x வந்துகிட்டு தூரமா, x வந்துகிட்டு தூரம், அப்ப இவர அளவுக்கு மீட்டர் தூரம். அதே போல டி வந்துகிட்டு நேரம், அப்ப அவர அளவுக்கு செகண்ட்ல கதப்போம். இப்ப உங்களோட கேள்வி ஏஓவிட பரிமாணம் என்ன, ஏஓவிட பரிமாணம் என்ன? சரி ஓகே, இனி கேள்வி காணிங்க. எங்களுக்கு தெரியும்டா ஒரு சமன்பாடுல தெளிவா விளையுது. ஒரு சமன்பாட்டுல ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட கூட்டுப்பறவையாக இருந்தால், அல்லது ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு கழிப்பறவையாக இருந்தால், இங்க பாருங்க இந்த ஏல இருந்து இந்த டி வர்க்கம் தெளிவாக விளையும். ஏல இருந்து டி வர்க்கம் தானே, எஸ். ஏல இருந்து டி வர்க்கம் அங்க கழிப்படுதுண்டா நான் கதைக்கலாம் இந்த ஏட பரிமாணம் டி வர்க்கத்துல பரிமாணத்துக்கு சமன்.
சரியா? அப்ப இப்ப சும்மா சொல்றேன், இது t செகண்ட் ஸ்கொயர் தானே, அப்ப இது அளவு செகண்ட் ஸ்கொயர் தான். அப்ப செகண்ட் ஸ்கொயர்ல இருந்து செகண்ட் ஸ்கொயர் கழிப்பட்டா அந்த வார அளவு செகண்ட் ஸ்கொயர் தான் வரும். அப்ப இந்த சமன்பாடை நான் பரிமாண முறைப்படி எழுதினால் இது சாத்தியம். பீட பரிமாணம் சரியா a over bx பரிமாணத்துக்கு சமனாக இருக்கு. என்ன கீழ பரிமாணம் அதுன்னா ஒரே பரிமாணத்தை தான் கிடைக்கும். சமன்பாடு இது அல்ல, தெளிவா இருக்கு. bங்கிறது a over bx க்கு சமன் இல்ல, b சமன் a minus t squared over bx தான் சமன். ஆனா பரிமாண முறைப்படி நாங்க இப்படி எழுதலாம். இப்படியும் இந்த சமன்பாடை கொண்டு வரலாம், இப்படியும் கரைக்கலாம். இது இப்போ கேள்வி தேவையில்லை, பட் இருந்தாலும் இப்ப பீட பரிமாணம் சரியா t squared over bx எழுதுறது பரிமாண முறைப்படி சரியா. a என்றாலும் t squared ஒரே பரிமாணம் தான், அதை எழுதி காட்டலாம். சரி, அப்ப அதுகள்ல கவனமாக இருக்கும். இதெல்லாம் நாங்க கேள்விகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தின விஷயங்கள், இதெல்லாம் தெளிவாக விளங்கிக்கும். ரைட், ஓகே. இப்போ வரும், இப்போ இந்த கேள்வி a over b பரிமாணம். சரி, x இங்க கொண்டு வந்தா இங்க பாருங்க, a over b பரிமாணம் சமன் px பரிமாணம். px பரிமாணம். ரைட், pங்கிறது சொல்லியாச்சு, அமுக்கம் என பாருங்க, அமுக்கம் சொல்லியாச்சு. அப்ப அமுக்கத்தை நாங்க கதைச்சா அமுக்கம் சமன் விசையின்கள் பரப்பளவு ஓரளவு பரப்பில் செங்குத்தாக தொலைப்பற விசை. அப்ப இதை நாங்க அடிப்படை அளவுகள் எழுதினா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கிலோ மீட்டர் ஸ்கொயர்டு வரும். கொண்டு வெட்டப்பட்ட கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 வரும். அப்ப இதுல கொண்டு வந்து எழுதினாடா, அழகா நான் எழுதுறேன் பாருங்க, கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 தர இடப்பெயர்ச்சி தூரத்துல அழகு மீட்டர். அப்ப இந்த மீட்டர் செகண்ட் -1 வெட்டுப்பட்ட மீட்டர் -1 வெட்டுப்பட்டா கிலோகிராம் செகண்ட் -2 வரும். அப்ப AOB பரிமாணம் யாருக்கு சமனா இருப்பாருண்டா mt -2 க்கு சமனாக இருக்கு. mt -2. எஸ், இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. எல்லாருக்கும் இந்த முதலாவது கேள்வி விளையாடா? எஸ், தெளிவாக விஷயத்தை பிடிச்சிடும். இவ்வளவுதான் அதுல இருக்கிற கதை. இதெல்லாம் நாங்க ஏகப்பட்ட கேள்விகள் நாங்க செஞ்சிருக்கோம். சரியா, இப்போ வரும் அடுத்த ரெண்டாவது கேள்வி. ஐடியாஸ் மறக்கமானா திரும்ப என்ன செய்யலாம், நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். சரியா, ரைட், ஓகே. ரெண்டாவது கேள்வி வரும். இதுவும் நாங்க பார்த்திருக்கோம், குறியீடுகளாக நாங்க பார்த்தோம். எங்கட பேப்பர் நான் நினைக்கிறேன் மாடல் பேப்பர் 2 சம்திங் அந்த MCQ வந்துருந்துச்சு பாருங்க. திணிவு வேக அளவீட்டின் போது சதவீதம். சரி, திணிவ நீங்க அளக்குற டைம்ல வர சதவீத வலு உங்களுக்கு 2%. அதே போல வேகத்தை அளக்குறது டைம்ல வர சதவீத வலு வந்துட்டு உங்களுக்கு 3%. ரைட். இயக்கப்பண்பு சக்தி அளவீட்டில் ஏற்படும் உயர் சதவீத வலு என்ன? சரி, இயக்கப்பண்பு சக்தி கைனடிக் எனர்ஜியோட சமன்பாடு எடுத்தாடா அது 12 mv². சரியா, இதுல நாங்க சதவீத வலுவை கதைக்க போறது இல்ல. உங்கள்ட்ட நான் ஞாபகம் இருக்குதா, இந்த கேள்வியில் நாங்க பார்த்திருந்தோம். அதாவது என்னன்னா, பௌதீக கணியங்கள் அளக்கக்கூடிய பௌதீக கணியங்கள் பெருக்கி அல்லது பிரிச்சு ஒரு கணியம் பெறப்படுமாக இருந்தால், ஒரு பௌதீக கணியம் பெறப்படுமா அங்க இருக்கிற சதவீத வலுக்கு கூட்டப்படும். அதே நேரம் அடுக்கு இருந்தால் அந்த அடுக்கு முன்னால வந்து பெருக்கப்படும். நம்ம பீட்டா அல்பாண்டெல்லாம் அடுத்து இந்த கேள்வியில செஞ்சது. எனவே பாருங்கடா, இந்த இவர் அளக்கிறதுல வார சதவீத வலு, திணிவு அளக்கிறதுல 2% சக வேகத்தை அளக்கிறதுல 3%. ஸ்கேன் இருக்கிறதால அந்த 2 தவிர 3 வருவார். எனவே 2 சக 3 6 உங்களுக்கு வரும் 8% வரும். இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த 2 தான் இன்னும் வந்து அங்க இருக்கிற அடுக்கு வந்துட்டு முன்னால வந்து அவ்வளவுதான். பெருக்கப்பட்டால் அல்லது பிரிப்பட்டா நீங்க செஞ்சீங்கன்னா கூட்டி விட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். இதுக்கு ஆன்சர் வந்துகிட்டு 4வது விடை பொருத்தமா. உங்களோட ஸ்கீம்ல 4வது விடை பொருத்தமா. எங்க இருக்குது பிரச்சனைன்னு நான் சொல்றேன், ரைட், ஓகே. இதை புடிச்சுக்கோங்க. இதான் எங்க ரெண்டாவது கேள்வி. நான் செஞ்சுட்டு இருந்த கேள்வி. சரி, ஓகே, வருவோம்.
நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த மூன்றாவது கேள்வி அவனதுல சரியா? எஸ். ஸ்கீமை வச்சு திருப்பினாக்கள் கவனமா இருக்கணும். இந்த மூன்றாவது கேள்விக்கு 4வது ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த 2வது ஆன்சர் பொருத்தமான 2வது ஆன்சர் பொருத்தமான. சரி பார்ப்போம் அந்த கேள்வி பார்ப்போம். நீங்க கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3 மூன்றாவது கேள்வி என்ன சொல்றான்னு பார்ப்போம். நீரில் உருவாகும் வளிக்குமிழி ஒன்றின் அலைவு காலம் t சரியா? அமுக்கம் அதே போல அடர்த்தி P இந்த A ஆம் அடுக்கு, D இந்த B ஆம் அடுக்கு, E இந்த C ஆம் அடுக்கு என்பவற்றில் மாத்திரம் நேர் வீத சமன். P அமுக்கம், D அடர்த்தி, E மொத்த சக்தி எனில் A, B, C யின் பெருமானங்கள் என்ன? ரைட், ஓகே. நாம இப்படியான கேள்வி செய்யறடா. இங்க பாருங்க, T நேர் வீத சமன் B இந்த A ஆம் அடுக்கு, T நேர் வீத சமன் D இந்த B ஆம் அடுக்கு, T நேர் வீத சமன் E இந்த C ஆம் அடுக்கு. ரைட், ஓகே. சரியா? அப்ப இத நாங்க கதைச்சா T நேர்வீத சமன் P இந்த A ஆம் அடுக்கு, D இந்த B ஆம் அடுக்கு, E இந்த C ஆம் அடுக்கு. நேர்வீத சமனா மாத்துவீங்க, அது கான்ஸ்டன்ட் ஒரு K வரும். அதுல P இந்த A ஆம் அடுக்கு, D இந்த B ஆம் அடுக்கு, E இந்த C ஆம் அடுக்கு எழுதுறது. இப்படி நாங்க எழுதுறது. ஆனா இந்த இடத்துல இவங்கள மட்டும்தான் அது தங்கி இருக்கிறதால K சமன் 1 நாங்க எடுக்கிறோம். பரிமாணமற்ற ஒரு எண்மாறு. அப்ப இதுல இருந்து நாங்க பரிமாணத்தை செக் பண்ண நல்ல கவனிங்க. தீட பரிமாணம் இங்க LHS வந்து LHS RHS குணமறிக்கும் தீட பரிமாணம் அது அலைவு காலம் தான். எனவே அது T தான் வரப்போற T. இது சமன் T சமன். இந்த இடத்துல Pங்கிறது அமுக்கம். எஸ், P அமுக்கம். சரியா? கவனிங்களா? நம்ம இப்ப கதைச்சிருந்தோம், பிரச்சனை இல்லை, நான் திரும்ப கதைக்கு கவனிங்க. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. எனவே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கீழ மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 சரியா இருக்கு. அதே போல டி அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு கிலோகிராம் கீழ மீட்டர் கியூப்னு வரும். எனவே கிலோகிராம் மீட்டர் -3. ஈங்கிறது சக்தி, மொத்த சக்தி. சரியா? நீங்க கதைக்கலாம் mgh ஏதோ சம்திங். அதுல நாங்க அழகு எடுத்தீங்கன்னா கிலோகிராம் சரியா, அல்லது சக்தி தடை எத்தனை டி ஜூல் அழகு தான் நாங்க வர போறோம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மீட்டர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 இதான் அழகு. அப்ப இதை கொண்டு வந்து பரிமாணத்தை நான் இதுக்குள்ள எழுதி விட்டா, இங்க பாருங்க, பீட பரிமாணம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வரண்டா m L-1 T-2 இதுல A ஆவது இருக்கு. சரியா? அதே போல D எழுதினா M L-3 B ஆமடுக்கு தர E எழுதினால் கிலோகிராம் பரிமாணமே M L ஸ்கொயர் T-2 இதுல C ஆமடுக்கு. ரைட். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா LHS RHS சாம்படுத்த போறோம். நம்ம இந்த MCQ கேள்வி செய்யறோம். எல்லா பார்ட்ஸையும் எழுதிட்டு இருக்காம நான் சில விஷயத்த நல்லா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல எந்த அடுக்க நான் சமப்படுத்தினால் எங்களுக்கு தெரியும் இங்க T மட்டும் தான் இருக்காருன்னா மத்ததெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப இதுல கேசவன் வாட்டும் இங்க கவனிக்கும் என்ன அர்த்தம்னா M0 அடுக்கு அதே போல L இந்த 0 அடுக்கு இங்க இருக்குது. M இந்த 0 அடுக்கு 1, L இந்த 0 அடுக்கு 1. அப்ப LHS RHS எடுத்தீங்கன்னா இங்க 0 mன்றத சமப்படுத்த போறோம். 0 சமம் இதுல A சக, இதுல B சக, இதுல C. எங்களுக்கு தெரியும் ஒரே அடியை கொண்ட அடுக்குகள் பெருக்கப்படும், ஒரே அடியை கொண்ட வலு பெருக்கப்படுமாக இருந்தால் அடுக்குகள் கூட்டப்படும். இது என்ற முதலாவது சமம். இப்ப நான் L எடுத்தா இங்க 0 இது சமன் அங்க வரும் -A சக -3B சக அங்க 2C வரும் 2C. இது என்ற இரண்டாவது சமன்பாடு. அதே மாதிரி நான் T எடுத்தா சரி, அதே போல T எடுத்தா இங்க 4 ஆம் அடுக்கு இது சமன் அங்க -2E
சய மைனஸ் 2 சீண்டு வரும். சகதர சய இதையும் நான் சயங்கிறதா குழப்பம் இல்லையா? இப்படி கதைக்கலாம். இது எங்கட மூன்றாவது சாம்பாடு. இங்க பாத்தீங்களா, 3 தெரியாக்கணிய 3 சமன்பாடு அழகா தீர்க்கலாம். அவ்வளவுதான். சரியா? 3 தெரியாக்கணிய 3 சமன்பாடு. இதுல நான் என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, இந்த மூன்றாவது சமன்பாடை கவனிங்க. சரியா? இந்த மூன்றாவது சமன்பாடை கொஞ்சம் நடிஞ்சிருந்தா சரியா? மூன்றாவது சமன்பாடை கண்டுபிடிச்சீங்கன்னா இதுல -2 பொதுவா எடுக்கலாம். -2 பொதுவா எடுத்தா a plus c சமன் -2 இங்க பிரிவட்டீங்கன்னா -12 a plus c க்கு பதிலா நீங்க என்ன -12 எழுதலாம். அப்ப இந்த முதலாவது சமன்பாடை வச்சு பிடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த முதலாவது சமன்பாட்டுல a plus c காணலாம். a plus c, அப்ப a plus c க்கு பதிலா -12 சக b மிச்சம் இது சமன் 0. எனவே b சமன் 12. ரைட், b ஐ கண்டுபிடிச்சாச்சு. b சமன் 12. இவ்வளவு கழிப்படுது, அளவு கொடுக்கப்படுது. b ஐ கண்டுபிடிச்சாச்சு. சரி, b ஐ கண்டுபிடிச்சிட்டீங்க. இனி b தெரிஞ்சா இனி அடுத்தடுத்த உறுப்புகளை நாங்க இங்கே காணலாம். அடுத்தடுத்த உறுப்புகளை நாங்க காணலாம். சரியா? ரைட். இதை முதலாவது படிச்சு, முதலாவது b ஐ கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்தது நாங்க யாரை கண்டுபிடிக்கலாம்ன்றத பாருங்க. எஸ், ஓகே. இங்க பாருங்க, இந்த இரண்டாவது சமன்பாடுல b ஐ கொண்டு போய் பிரதிட்டு பார்ப்போம். இரண்டாவது சமன்பாட்டுல b ஐ கொண்டு போய் பிரதிட்டா 0 -a -3 தர half. சரியா? b க்கு பாருங்க, சக 2c. அப்ப இந்த இடத்துல என்ன வர போறாரு? -a -3 சக 2c. இங்க பாருங்க, 2c a சமன் 2c a சமன் 3 வரும். இதை நான் நாலாவது சமன்பாடு வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துலடா, இந்த இடத்துல இதுல நாம உருவாக்கி வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இதுல உருவாக்கி வச்சிருந்தோம். ஓகே, இதுல நாம -2 பொதுவா எடுத்தீங்கன்னா இதுல வந்துச்சு உங்களுக்கு a plus c சமன் -12 வந்துச்சு. a plus c -12. இதை நான் இந்த அஞ்சாவது சமன்பாடு கருதினா நீங்க எடுக்கிறத சும்மா தீர்க்கறத இங்க பாருங்க, a plus சாரி அதுல கீழே என்ன இதை நாம எடுத்துக்கோம். இதை நான் அஞ்சாவது சமன்பாடு எடுத்து. சரி, இப்ப இந்த அஞ்சாவதையும் நாலாவதையும் கூட்டி விட்டீங்கன்னா இங்க பாருங்க, பிளஸ் a மைனஸ் b. அஞ்சாவது சக நாலாவது கூட்டி விட்டா இனி நாம தீர்க்கிறது பிளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகினா 2c ஓட c 3c சமன் -12 சக 3 வரும். சரி, அப்ப 3c சமன் இது 1 சக 2 எழுதலாம், வரப்போன கேன்சல் 1 வரும். அப்ப c சமன் 1/3. சரியா? c வந்துட்டு 1/3. எஸ், c வந்துட்டு 1/3. இப்படா உனக்கு a யும் தெரியும், சாரி b யும் தெரியும், c யும் தெரியுமாக இருந்தால் இனி யாரு காணலாம்? a காணலாம். இதுலயே ஒண்ணு பிரதி, இந்த அஞ்சாவது சமன்பாடுல ஒண்ணு பிரதிட்டா, இந்த அஞ்சாவது சமன்பாடுல ஒண்ணு பிரதிட்டா. இங்க பாருங்க, அஞ்சாவது சமன்பாடுல பிரதிட்டா. சரியா? a plus c க்கு பதிலா 1/3 இது சமன், இதுலயே கொண்டு நான் பிரதிட்டா -12. சரியா? இதுல கூட்டு அளவை கழிப்படுது. அப்ப a சமன் -12 -1/3. மைனஸ பொதுவா எடுத்துங்க. ஃபார்மசி எடுத்தீங்கன்னா 6 வரும். இது 3 சக இது 2 வரும். எனவே உங்களுக்கு வரும் -5/6 வரும். -5/6. அப்ப a சமன் -5/6. a சமன் -5/6. சரி, இந்த விட பாருங்க, அங்க இருக்குது உங்களோட ஸ்கீம் படி. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட தமிழ் மீடியம் ஸ்கீம் படி அவங்க 4வது கொடுத்திருக்காங்க. அங்க 4வது சரி வராது. அங்க எங்களுக்கு வரணும் 2வது. நாங்க தெளிவாக இருந்துச்சு. ஆன்சர் 2வது. எல்லாரும் லைட்டடா அந்த கேள்வி. 3வது கேள்வி எல்லாரும் லைட்டா. சும்மா சுருக்கல் தானா, சாம்பார் எடுத்துட்டு கடற்கரை போயிட்டு இருக்க வேண்டியது. ரைட், ஓகே, வெரி குட். சரியா? அப்ப அதுகள்ல கவனமாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடுத்த கேள்விக்கு நாங்க இதெல்லாம் நான் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கு மேல எல்லாம் இப்ப பெரிய வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வி வரும். அது சின்ன பாபா கேள்வி. 4வது செஞ்சு பாருங்க.
இது சும்மா ரிலாக்ஸ் ஆகிறது போட்ட கேள்விதான் இது. சரி கேள்வி சும்மா விளையாடுறது. இங்க பாருங்கடா, இப்ப என்ன விளைவுல கேட்கான் பாருங்க. அருகில் உள்ள காவிகளின் விளைவு காவியாக அமைகிறது. சரி ஓகே, இதுல பாருங்க முதலாவது எங்க ஸ்டார்ட் பண்றங்கிறது ஏல இருந்து தான் இது பிரிகிறார். இனிஷியல் பாயிண்டாக ஏ எடுத்துக்கங்க பாருங்க, ஏல இருந்தா பிரிஞ்சு போறாங்க, 3 பாதையினூடாக போறாங்க. பாருங்கடா, முதலாவது ஏல இருந்து இந்த பாதையினூடாக இவர் டிஏ போய் அடைகிறார். எனவே ஏ டு டி ஒன்று வருதாங்க சக பா. இந்த பாதையை பாருங்க, ஏ டு பி போய் பில இருந்து சி போய் திரும்ப சி இருந்து டி. அப்ப ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளி இடையிலான இவங்க 3 பேருக்குமான விலை இது இது இது. இவங்க 3 பேருக்குமான விலையிலும் ஏ டு டி தான் சக. ரைட், அடுத்த வரும். இப்ப இங்க பாருங்க, இந்த பாதையால போய் திரும்ப ஏ டு டி தான் போற. அப்ப இவரு 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 இவங்க 3 பேருக்குமான விலையிலும் அங்க ஏ டு டி தான். எனவே உங்களோட விட வரும் 3 ஏ டு டி வரும். இதெல்லாம் சின்ன கேள்வி. ரைட், மூன்றாவது ஆன்சர் பொருத்தமான, அது சரி. ஆன்சர் 3. மூன்றாவது ஆன்சர் பொருத்தமான. நாலாவது கேள்வி. சரி வாங்க அஞ்சாவது கேள்வி, இதை படிச்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் என்ன. அடுத்து வரும் அஞ்சாவது கேள்வி. அது படத்தை நம்மோட குழப்பி அடிச்சு அதை பெருசு மாதிரி கேள்வி காட்டி பபா கேள்வி வந்து ஆக்கி விட்டுருக்கீங்க. சரிப்பா, நீங்க கவனிங்க. பிரதான அளவிடையின் ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர் ஆகவும் பிரதான அளவிடை 9 பிரிவுகள் வேனியரின் 10 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப லீஸ்ட் கவுண்ட் வந்துகிட்டு 9 1 10 தெரியும்னாலும் பிரதான அளவிடை பிரிவு ஒன்றின் இடத்திற்கு 10 எடுத்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் வரும். இது லீஸ்ட் கவுண்ட். சரியா இருக்கும், பிரச்சனை இல்லை. சமபிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வேனியர் எடுக்குமானியின் வேனியரின் 2வது பிரிவுக்கும் பிரதான அளவிடையின் 56வது பிரிவுக்கு இடைப்பட்டது. சரி, இந்த ஸ்கேல பாருங்க, இங்க தந்திருக்கிற இந்த அமைப்பை பாருங்க நீங்க. சரியா, அதுல பாருங்கடா, வேனியர்ல 2வது பிரிவுக்கும் பிரதான அளவிடையில 56வது பிரிவுக்கு இடைப்பட்டது தூரம். பாருங்க, அதுல நல்லா கவனிங்க. 5 சென்டிமீட்டர் இணைக்கலாம். இந்த பிரதான அளவிடையில 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்ன்றதுதான் மில்லிமீட்டர்ல கதைக்க 50வது பிரிவு. அப்ப அங்க இருக்கிற 6வது பிரிவு பிடிக்கும். முதலாவது இங்க பாருங்க, 51 52 53 54 55 55, இது 56. சரியா, இது 55வது பிரிவு, இது 56வது பிரிவு. பிரதான அளவிடையில 56வது பிரிவுக்கும் வேனியரின் 2வது பிரிவு அங்க இருக்குது பாருங்க. 0 ஒன்று இருக்குது. சரியா, 0ல இருந்து 1 2 அது வந்துட்டு இவருக்கு சைடு என்ன இருக்குது, இதுதான் இந்த வேனியர் 2வது பிரிவு. நல்லா தோணும். 0 எண்ணியர்ல 0க்கு அடுத்தது 1 இருக்கு, அதுல இருந்து 2வது இருக்கு. இதுதான் எங்க 2வது. இப்போ உங்கள்ட்ட என்ன கேள்விடா, தெளிவா பாருங்கடா. இங்க பாருங்க, இந்த துண்டை கேட்டாங்க, இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட இந்த தூரம் என்னன்னு கேட்டுருக்க. ஆனா படத்துல தந்திருக்கான் இவர், படத்துல தந்திருக்கான் இந்த தூரத்தை தந்து. இந்த தூரம் என்ன தந்திருக்காங்க, 0.02 சென்டிமீட்டர் பாருங்க. அதாவது 0.02 மில்லிமீட்டர், 0.02 மில்லிமீட்டர் தந்திருக்கான். தந்து போட்டு இந்த தூரத்தும் நடக்க. அப்ப கேள்வி இங்க பாருங்க, இதுக்கு இடைப்பட்ட தூரம் 1 மில்லிமீட்டர். இதுக்கு இடைப்பட்ட தூரம் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்ல இருந்து 0.02 கழிச்சு விட்டீங்கன்னா அதான் இடைப்பட்ட தூரம். இப்ப 1 மில்லிமீட்டர்ல இருந்து 0.02 மில்லிமீட்டர் கழிச்சு விடுகின்றார் 0.8 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம இதுக்கு கேள்விகளை தெளிவாக புரிஞ்சுக்கொண்டா கேள்வியெல்லாம் நடக்குமானது. டே லைட் ஆடாது.
எஸ், அவ்வளவுதான் அந்த கேள்வி. அவ்வளவுதான் அந்த கேள்வி. அதுக்கு பெரிய ஒரு படம் எல்லாம் போட்டு அப்படி கழிச்சு. சரி, அடுத்த ஒரு நிர்மாணித்திறன் காணிங்க. இதெல்லாம் ஆலோசிக்கலாம், இதெல்லாம் முடிச்சுக்கலாம். பெரிய விஷயம். ரைட், அடுத்த வாங்க, ஆறாவது கேள்விக்கு வாங்க. கியூட்ல இருக்கிற ஆறாவது கேள்வி. சரி, இதை நாங்க பிராக்டிகலா கதைக்க இருக்குது. சரி, நம்ம பார்ப்போம், அதெல்லாம் இருக்கிறது. சரி, நீங்க கவனிங்க. குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டரும் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 50 முடியும். அப்ப குறியீடை தூரம் 0.5 வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை இதுல இழிவெண்ணிக்கை காணலாம். இந்த நிர்மாணித்த நிகழ்ச்சியில இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் யாரால தரப்படும்னா குறியீடை தூரத்தின் கீழ் மொத்த வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. குறியீடை தூரம் 0.5, மொத்த வட்ட பிரிவுகள் 50. அப்ப 0.01 மில்லிமீட்டர். சரி, 100 0.01 மில்லிமீட்டர் உடைய நுண்மானித்த நேர்கணிச்ச ஒன்றினை பயன்படுத்தி உலோகம் கோணம் அளவீடு செய்யப்பட்டது. கோணத்தின் அளவீடு, கோணம் அல்ல, கோணத்தின் அளவீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இங்க பாருங்க. இதுல தந்திரிக்கிற படம் இதுதான் தந்திரிக்காங்க பாருங்க. சொல்லுவாங்க நம்ம ஸ்மார்ட்டா இருக்கும். சரி, நடக்குது பிரதான லாஸ்ட்ல ஜாயின் பண்றவர்கள் தயவு செய்து உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. சரியா, 0 1 2 3 4 5. அதே நேரம் இதுல 10 11 12 பிரிவு உண்டு. சரியா, இதுல ஒரு பிரிவு வந்து கொடுக்குறது, இதை காட்டியிருக்காங்க. இதுல வந்து இதுல 10 பிரிவு உண்டு. சரியா, இதான் நான் நினைக்கிற படம். பாருங்கடா, இந்த அளவிடை வந்து கேட்டு பிரதான அளவிடை 0.5 மில்லிமீட்டரா பிரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 0 இது கீழே ஒரு பிரிவு இருக்குது. அப்ப 0 0.5 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5 5 5.5. நல்ல கவனிங்க, ரீடிங் எடுக்க போறீங்க. ரீடிங் சமன் பிரதான அளவிடையின் வாசிப்பு 5.5 மில்லிமீட்டர் சக. லாஸ்ட்ல ஜாயின் பண்றார்கள் தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணி. சரி, பாருங்க, ரீடிங் வந்துட்டு 5.5 மில்லிமீட்டர் சக. பாருங்கடா, வட்ட அளவிடையின் வாசிப்பு. வட்ட அளவிடையின் வாசிப்பு என்னன்னா பொருந்துற வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். இதுல எத்தனையாவது பிரிவு பொருந்ததுன்னா 12வது பிரிவு பொருந்தது. படத்தை பாரு. சரியா, 10 11 12. எஸ், 12வது பிரிவு தர 0.01 வரும் லீஸ்ட் கவுண்ட். அவ்வளவு கம்மியான கதை தான். 5.5 சக. இதை பெருக்கிட்டீங்கன்னா 0.122 வரும். அப்ப கூட்டி விட்டீங்கன்னா 5.62 மில்லிமீட்டர். அவன் கேட்டிருக்கான் சென்டிமீட்டர்ல. இதை 10ஆல பிரிச்சு விடுங்க. 0.562 சென்டிமீட்டர். சரி, இதுல ஆன்சர் சரியா இருந்தா ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமான. இவ்வளவுதான் நிலைக்கிற கேள்வி. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி. சும்மா படத்தை பார்த்து அதையே புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே, அடுத்த கேள்வி நான் சரியா, 7வது கேள்வி. சரி, பாவம். இயங்கும் உடல் தொடர்பான கதியை ஒத்த நேரம் தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வுடல் 1 மில்லிமீட்டர் தூரம் செல்வதற்கு பொருத்தமான தரவு. இது சும்மா சின்ன ஒரு பிராக்டிஸ். இது ஓலவல் கேள்வி மாதிரி. நம்ம சயின்ஸ்ல இருக்கிற இந்த கதி நேரம் தூரம் சம்பந்தமான கதை தான் இது. இங்க பாருங்க, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரம் சமன் கதி தர நேரம். சரி, இப்ப 1 மில்லிமீட்டர். அப்ப அழகத்தான் பிடிக்கணும். அதுல கவனம். இப்ப முதலாவது விடைய எடுத்தீங்கன்னா கதிர் இருந்திருக்காங்கன்னா 10 மைக்ரோ
சரியா? மீட்டர் மைக்ரோமீட்டர் செகண்ட் -1 தார நேரம் 100 செகண்ட். சரியா? அப்ப இந்த இடத்துல எனக்கு தேவை மில்லி மீட்டர்ல இதை நாங்க எடுக்கணும். செகண்ட் தர செகண்ட் மைனஸ் வெட்டுப்படும். இதை மில்லி மீட்டர் மாத்தினா சரி. சரி, ஓகே, இருக்கட்டும். நான் இங்க கவனிக்கிறேன். 10 தர மைக்ரோன்றது 10�6. இது மீட்டர்ல இருக்கட்டும். செகண்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் இங்க ஒரு 100 வரும். இங்க ஒரு 100 வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுல ஒரு சைபர், இதுல 2 சைபர். 10�6 போனா 1 தர 10�3 மீட்டர்ல இருக்கு. இதா இது எத்தனை மில்லி மீட்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. இங்க பாருங்க, ஒரு மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னா நீங்க 100ஆல பெருக்கும். ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப நான் இதை சென்டிமீட்டருக்கு முதலாவது மாத்துறேன். இங்க பாருங்க, 1 தர 10�3 தர 100ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சென்டிமீட்டர்ல வரும். அப்ப இதுல என்ன வர போறாரு? 1 தர 10⁻1 சென்டிமீட்டர் வரும். இதுல 100ன்னா 10 வருது. இப்ப சென்டிமீட்டர் எனக்கு தெரியும்னா ஒரு சென்டிமீட்டர்ங்கிறது 10 மில்லி மீட்டர். அப்ப சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் மாதிரி 10ஆல பெருக்கணும். அப்ப 1 தர 10⁻1 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா மில்லி மீட்டருக்கு வரும். எனவே 10⁻1 10 1 மில்லி மீட்டர் வரும். பாருங்க, உங்களோட நேரத்தை சுருக்கிறதுக்காக வேண்டி அவன் முதலாவது விடையே 1 மில்லி மீட்டர்ல தந்திருக்கான். அவ்வளவுதான் ஆன்சர். இல்லைன்னா அடுத்த விடையை செக் பண்ணிடுங்க. சரியா? அடுத்த விடைகளை நீங்க அழகு மாற்றத்தோட செஞ்சுட்டு போனீங்கன்னா அங்க விடைக்கு நாங்க போய் சேரலாம். இதுதான் நீங்களோட 7வது கேள்வி. இந்த கேள்வி விளங்கிட்டா? 7வது கேள்வி விளங்கிட்டா? ரைட், ஓகே, குட். அதெல்லாம் கவனமா புடிச்சுக்கோமே. திரும்ப செஞ்சு பாருங்க. நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் தரல. உங்களை இருக்கிற அந்த நம்பிக்கை தான் போர்டர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? வேணா நீங்க ஷார்ட்டா சும்மா இது பண்ணிட்டு போலாம். இல்ல செஞ்ச பேப்பர் தான் நீங்க. சரியா? செஞ்ச பேப்பருங்கிற தலைப்பு நான் வீடியோ அப்டேட் பண்றேன். அதை பார்த்து நீங்க திரும்ப ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எடுக்கணும். தயவு செய்து விட்ட பிழைகளை திருத்தி. கேள்வி பிழையாகிட்டாருங்கிறது கவலைப்பட தேவையில்ல. நீ எத்தனை நாள் இப்போ உதாரணத்துக்கு 25 கேள்வி 9 சரி வந்திருந்தாலும் சரி, 8 சரி வந்து அதோட விட குறைவான செடிகள் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற கேள்விகள் எல்லாம் நம்ம செஞ்ச கேள்வி கூட இருக்கான். சரியா? அப்ப நீ 8 10ங்கிறத கணக்கெடுக்காம நீ விட்ட கேள்வியில இருந்து என்னத்தை நீ படிச்சிருக்க அதை கவனமா பிடிச்சு இன்னொரு தரம் இந்த கேள்வி நான் பிள்ளை இடப்படாதுங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஐடியாஸ் எடுத்துக்கங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வச்சு நீங்க என்ன செய்வானா உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அதுல நீங்க தெளிவா இருக்கு. இப்ப வெளிச்சூழல்கள், இப்ப ஸ்கூல் அறிக்கலாம், வீட்டு அறிக்கலாம், என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எல்லாம் பார்த்து என்னடா இப்படி அப்படி இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியுமா அந்த சூழல். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்க O லெவல்ல இருந்து இந்த A லெவல் எக்ஸாமுக்குள்ள வந்து A லெவல் சப்ஜெக்டுக்குள்ள வந்து சயின்ஸ்குள்ள வந்து நாங்க முதலாவது சந்திச்சிருக்கிற அந்த எக்ஸாம். ஏன்னா இது எங்களுக்கு இந்த முன்னாள் எழுதிருக்கிற அந்த எக்ஸாம்களுக்கு இவருக்கு இடையில சரியான டிஃப்ரெண்ட். அதை நீ இப்ப ஃபீல் பண்றோம். ஆனா வெளியேறிக்கிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை விளங்கப்படுத்தல. அவங்களுக்கு அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்தா கூட ஓகே, ரைட். இப்ப ஒரு சயின்ஸ் படிச்ச ஒரு பிசிக்ஸ் படிச்ச ஒரு ஆளுக்கு தெரியும் அந்த எக்ஸாம் எப்படி அவர் அணுக போறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம், செகண்ட் டைம் எக்ஸாம் இவர் எப்படி அடி வாங்குவார். ஆனா அதையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஒர்க் பண்ற பிள்ளை கவனமா இருக்கு. அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் சரியாக இருக்கும். தெளிவாக அந்த விஷயத்த பிடிச்சிக்கங்க. தெளிவா நான் அதான் சொல்றேன். எப்பயுமே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. கேள்விகளை திரும்ப படிக்கிறேன்னா சும்மா தியரிஸ கொப்பி எடுத்து வாசிச்சுட்டீங்க. ஆனா கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. நல்ல நல்ல கேள்விகள்லாம் தேடி. இப்ப நீங்க இப்ப நாம முதல் பழைய காலம் தாண்டா எங்களுக்கு டீச்சர் கால கேள்வி மட்டும்தான் கேள்வி, 1 2 கேள்வி எல்லாம் கேள்வி. இப்ப அப்படி எல்லாம் இல்லை. உங்களுக்கே தெரியும். நீங்களே இப்ப எத்தனை குரூப்ஸ்ல இருப்பீங்க, எத்தனை எல்லாம் வழியில எல்லாம் சுத்தி எல்லாம் கேள்வி எங்கள்கிட்ட வருது. அடுத்தது இப்ப உங்களுக்கு 2000+ புக் இருக்கிறது, அது ஒரு பிளஸ். படிச்ச பாடத்துல கேள்வி எல்லாம் தேடி தேடி செய்யும். ஐடியாஸ் எல்லாம் வந்தாலும் சரி வராது சரி செய்யுங்க, கேள்விகளை செய்யுங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதை நான் அந்த எனக்கு சூட்டபிளான நேரங்கள்ல அதை விளங்கப்படுத்துறேன். அனுப்புறவங்களும் தெரியும். சில டைம்ல கேள்வியை பார்த்து சும்மா இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஏன்னா நான் அந்த கிளாஸ்ல இருக்கிற டைம்ல நான் பார்த்துருக்கேன். இருந்து அந்த டைம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்ல விளங்கப்படுத்தி கேள்வி நேற்றும் ஒரு ஆளுக்கு அந்த கேள்வி நானே கூட நல்லா வெயிட் பண்ணியிருந்தா நானும் கிளாஸ் முடிச்சு கொடுத்தேன். நைட் அந்த கிளாஸ்ல அந்த கேள்வியெல்லாம் விளங்கப்படுத்தேன். அப்படி நீங்க கொஞ்சம் நல்லா கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. 8வது கேள்வி வரும், பாப்போம். இங்க கவனிங்க. P எனும் புள்ளியில் உள்ள பந்து ஒன்று கிடையுடன் 45 பாகை சியில் புதைக்கப்படுகிறது. தெரியத்துக்குள்ள வராங்க. எடுத்த உடனே மைண்ட் வந்துடுது. 45 பாகைகளை உதைச்சா அதான் R மேக்சிமத்தை அடைய போறாரு. ஓகே, பாப்போம்.
சாய்வில் உதைக்கப்படுகிறது. அதி உயர் புள்ளியை 2 செகண்டில் அடைகின்றது. பந்து அடையும் அதி உயர் உயரம், கிடைவீச்சு என்பவற்றை சரியாக முறையே வகை குறிப்பது. சரி, இங்க கவனிங்க. இது சின்ன ஒரு கேள்வியா பேசணும். இங்க பாரு, இப்ப இந்த துணிக்கை 45 பாகையில எறியப்படுது. இங்க பாருங்க, யூ வேகத்துல 45 பாகை கோணத்தில் இவரு அதி உயர் உயரத்தை நினைக்கிறார். இதுதான் அந்த எச், இதான் அந்த ரேஞ்ச், இதான் அந்த ரேஞ்ச். சரியா? அதி உயர் உயரத்தை அவர் 2 செகண்ட்ல அடையலாம் அப்படின்னா எச்சையும் ரேஞ்சையும், சாரி, அதி உயர் உயரத்தை ரேஞ்சையும் கட்டிக்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, நாஃபம் இருக்குதா? நான் ஒரு தர நாஃபம் படிச்சீங்கன்னா திரும்ப கேட்டாச்சு பாருங்க. அதி உயர் உயரத்தை அடைய இருக்கிற நேரம் t சமன் u sin theta over g. இந்த நேரடி சமன்பாடு MCQ நான் நேரடியாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பரப்பு நேரத்துக்கான சமன்பாடு 2u sin theta over g முழு இயக்கத்துக்குமான நேரம். அதே போல அதி உயர் உயரத்துக்கானது h சமன் u வர்க்கம் sin வர்க்கம் theta over 2g. range r சமன் u வர்க்கம் sin 2 theta over g. இதெல்லாம் தான் நேரடியாக நாங்க பயன்படுத்தும் சமன்பாடு. சரி, ஓகே. அவன் அதி உயர் உயரத்தை அடைய இருக்கிற 2 செகண்ட் தான் அவன் என்ன இந்த யூவ காண்றது தரவை தந்துட்டான். இந்த சாம்பாடு பாருங்க, அதி உயர் உயரத்தை அடைய இருக்கிற 2 சமன் u sin 45 over g. ஜிக்கு பதிலா 10 கொடுக்கும், முடிஞ்சு. இப்ப பாருங்க, யூ கேட்காங்க. அப்ப யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம், யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப 2 தர 10 sin 45 பதிலா இங்கே உங்களுக்கு என்ன இருந்திருக்குதா? 1க்கு வர்க்க மூலம் 2 இருக்குது. அப்ப u சமன் 20 வர்க்க மூலம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. தெரியப்பட்ட வேகத்தை கண்டுபிடிச்சாச்சு. முடிச்சு. இனி எச்ச கண்டுபிடிச்சு பாருங்க. அதி உயர் உயரம் அவன் கேட்கிற முதலாவது அதி உயர் உயரம் கிடைவிச்சு. அப்ப அதி உயர் உயரத்தை கண்டுபிடிக்கும். இந்த சமன்ல வந்து பிரதிக்கும். இங்க பாருங்க, x சமன் u வர்க்கம் sin வர்க்கம் θ. அப்ப u வர்க்கத்துக்கு பதிலா என்ன இருக்குது? இதை கண்டுபிடிச்சது 20 வர்க்கம் மூலம் 2 முழுவதும் வர்க்கம் sin θ. sin வர்க்கம் வருது. அப்ப sin θ தர sin θ, sin 45 தர sin 45, 1க்கு வர்க்கம் மூலம் 2 தர 1க்கு வர்க்கம் மூலம் 2, கீழே 20 வரும். கீழே 20 வரும். சரியா? அப்ப இந்த வர்க்கத்தை கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, வர்க்கம் மூலம் 2 தர வர்க்கம் மூலம் 2 தான் வரும். அப்ப இதுல வர்க்கத்தை கொடுத்தா 20 தர 20, வர்க்கம் மூலம் 2க்கு வர்க்கம் கொடுத்தா 2, கீழே இந்த வர்க்கம் மூலம் 2 தர வர்க்கம் மூலம் 2 தர 20க்கு வருவார். எனவே இந்த 20 இந்த 20 இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணீங்கன்னா அதி உயர் உயரம் 20 மீட்டர். 20 மீட்டர். ரைட். ரேஞ்ச் வரும். இங்க பாருங்க, r சமன் u வர்க்கம் sin 2 theta over g. r சமன் u வர்க்கத்துக்கு பதிலா கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 20 வர்க்கம் மூலம் 2 முழுவதின் வர்க்கம் தர sin 2 thetaக்கு பதிலா 2 sin theta என்று நான் எழுதி பிரதினா cos theta over g ந்து வரும். சரியா? அப்ப இனி 20 தர 20 தர 2 தர 2 தர இதுல வர வர்க்கம் மூலம் 2 தான், இதுல 2 வர்க்கம் மூலம் 2 வர்க்கம் 2, இந்த 2 sin theta 1க்கு வர்க்கம் மூலம் 2 தர ஏன்னா cos 45 sin 45 1க்கு வர்க்கம் மூலம் 2 தான், இதுவும் 1க்கு வர்க்கம் மூலம் 2, கீழே 10 இருக்கு. சரியா? இதே 2 கீழே கொண்டு வரலாம். பாருங்க, 20 தர 20 தர 2 தர 2, கீழே 2 தர 10 இருக்கு. சுருக்கி விடு. இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆகிடும். எனவே 20 தர 4 80 மீட்டர் வரும். 80 மீட்டர் வரும். எஸ், முதலாவது ஆன்சர் பொருத்தமானது. அதி உயர் உயரம் 20 மீட்டர், ரேஞ்ச் 80 மீட்டர். ஆன்சர் 1. எட்டாவது கேள்வி வாங்கிட்டா? எஸ், தெளிவாக விஷயத்தை பிடிச்சுக்கணும். தெளிவாக விஷயத்தை பிடிச்சுக்கணும். ரைட், அடுத்தடுத்துக்கு வருவோம் நம்ம. சரியா கவனிங்க. இப்ப நாங்க 9வது கேள்விக்கு வரோம். அவ்வளவுதான், சின்ன சின்ன விஷயங்கள் தெளிவாக புரியுங்க. பாருங்க, எறியம் மட்டுமே இந்த பேப்பர்ல எத்தனை கேள்வி இருக்கு? சாமோட மாடல் தான் கடற்கரை கேள்வி செஞ்சுட்டு வரலாம். அவ்வளவு கேள்வி நான் செஞ்சிருக்கேன், பெரிய செய்யலாம். இங்க பாருங்க, அடுத்த வாங்க 9வது கேள்வி. அது சின்ன ஒரு கேள்வி. இங்க பாருங்க,
ஓய்விலிருந்து ஒரு உடலின் இடப்பெயர்ச்சி வேகம் வரைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஓய்விலிருந்து ஒரு உடலின் இடப்பெயர்ச்சி. சரி, ஓகே. கீழே தரப்பட்டது. தொடர்ச்சியான இயக்கத்தில் ஆறுமுடுகளுடனான இயக்கத்தை வகை குறிப்பது. ஆறுமுடுகளுடனான இயக்கத்தை வகை குறிப்பது. எனக்கு தெரியும்னா இப்ப உங்கள்ட்ட கேட்டிருக்கிற கிராஃப், சரியா, நல்லா இப்போ கேட்டிருக்கிற கிராஃப் எல்லாம் நான் நிறைய விஷயம் கதைச்சிருந்தேன். பாருங்க அந்த பழைய விஷயம்லாம் எப்படி கதைக்கப்பட முடியும். இது வீக்கும் எஸ்ஸுக்கு கேட்குறீங்க. வீக்கும் எஸ்ஸும் கேட்குறேன். ரைட், ஓகே. வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சியும் சமப்படுத்துறது நாங்க எடுத்துக்கலாம்டா. ஞாபகம் இருக்குதா? v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as சமம். சரியா? அப்ப v வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 0 சக 2as மாற ஆரம்பிடுகள். அப்ப v வர்க்கம் சமன் 2as எழுதலாம். என்ன வடிவத்தில் இருக்குதுண்டா, இது கவனமா இருக்கணும். சரியா? இது என்ன வடிவம் இருக்குதா, y வர்க்கம் சமன் ax வடிவம். சரியா? நீங்க உங்களோட O லெவல்ல, சரியா, ax மீன் இது a ஒரு கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல ஆரம்பிடுவது வந்ததால, சரியா, y சமன் kx ன்னு பிரிக்கிறீங்க. சரி, y சமன் kx வடிவம். ஞாபகம் இருக்குதாடா? இது அப்படியே இருக்குது. உங்களோட O லெவல் வரும். உங்களோட 4 வரைக்கும் இருக்குது ax வரைக்கும். y சமன் ax வர்க்கத்துக்கு கிராஃப் கரைச்சா y சமன் ax வர்க்கத்துல y இங்க x கவனமா இருக்கும். x வர்க்கம் அல்ல, x வர்க்கம் அல்ல. x வர்க்கம் வந்து உற்பத்தி கூடாது கூடுவது. இதெல்லாம் நான் பெருமானங்கள் பிரதிட்டு இந்த கிராஃபை நான் வரைஞ்சு காட்டிக்கணும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிராஃப் எப்படி வரும்னா இப்படி ஒரு கிராஃப். இது y சமன் ax வர்க்கத்துல y-க்கும் x-க்கும். இங்க பாருங்க, y வர்க்கம் சமன் ax-ல y-க்கும் x-க்கும் நிறைய போறீங்க. y வர்க்கம் x கவனமா இருக்கும். இங்க y வர்க்கம் தான் v வர்க்கம், பட் v க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் y சமன் ax வர்க்கம், இங்க x. இதுக்கு எப்படி கிராஃப் வர போறாருண்டா இப்படி ஒரு கிராஃப் வரும். சரியா? இதுக்கு எப்படி ஒரு கிராஃப் வருவாரு, இப்படி ஒரு கிராஃப் வரும். இதுல இந்த கீழ்த்தொண்டு வரைகிறல்ல, கீழ்த்தொண்டு அங்க எதிர்பார்க்கல. எனவே இப்படி ஒரு கிராஃப் நாங்க கதைக்கலாம். இந்த y வர்க்கத்துக்கு பதிலா v வர்க்கம் இருக்கு, அதுல v இங்க வருது, அங்க s வருது. எனவே உங்களுக்கு எஸ் இரண்டாவது விடை பொருத்தமானது. இதெல்லாம் நாங்க ஆரம்ப காலத்துல இந்த கிராஃப் ஏன் இப்படி வருவாருங்கிறது பெருமானம் தான் பிரதீட்சை. வீத பருமன் அதிகரிக்க அதிகரிக்க எஸ்ட பருமன் அதிகரிக்க வீதம் கூட இருக்கு. பாருங்க, விக்கு பதிலா ஒன்றை கொண்டு போட்டா ஒன்றின் வர்க்கம். அப்ப இங்க எஸ்ட பருமன் இதை 2 ஏழை பிரிச்சு வருது. விக்கு பதிலா 2 கொண்டு போயிட்டா 2 வர்க்கம் 4 வரும். அந்த 4 2 ஏழை பிரிச்சு வருது எஸ். 3 கொண்டு போயிட்டா 3 வர்க்கத்தை 2 ஏழை பிரிச்சு வருது. அப்ப வீத பருமன் அதிகரிக்கிறதுக்கு எஸ்ட பருமன் அதிகரிக்கிற வீதம் கூட வரும். எனவே இந்த ஸ்டெப்ல வருவார்களா? இது எங்களுக்கு 9வது கேள்விக்கு 2வது விடை பொருத்தமானது. சாம்பாட போட்டாச்சு, வடிவத்தில் இருந்தாச்சு, கேள்வி முடிச்சாச்சு. அவ்வளவுதான் அதுல இருக்கிற கருத்து. அதுல இருக்கிற இப்படியான கேள்வியெல்லாம் வருவாங்க. போய் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் போய் பாருங்க. ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கும் உங்கள்ட்ட. ரெக்கார்டிங் எல்லாமே உங்களோட கையில இருக்குது. ரைட், ஓகே. வரும் 10வது கேள்விக்கு. சரியா? இதுலயும் அவனோட ஸ்கிரிப்ட்ல, சரியா, 3வது ஆன்சர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அந்த 2வது ஆன்சர் வரும். 2வது ஆன்சர் வரும். சரியா? அந்த ஸ்கீம் வச்சு 24 கவனமா இருக்கு. 10வது, எஸ், 10வது கேள்விக்கு 2வது தான் வருமா? சரி, பாருங்க. 2 உடல்கள் ஒரே வேகத்துடன் ஆல்பா அதே போல 90 ஆல்பா எனும் எரிய கோணங்களுடன் சமமாக எரிய வேகத்துடன் எரியப்படுகின்றது. ஒரே வேகத்துடன் சமமாக திரும்ப திரும்ப அந்த வசனங்களை இது பண்ணி விட்டீங்க பாருங்க. எரியப்படுகிறது. இரு உடல்களும் அடையும் உயரங்களின் விகிதங்களின் விகிதம். உயரங்கள விகிதம், அதி உயர உயரங்கள விகிதம் தெரியாது. எங்களுக்கு தெரியும்டா, தீட்டா கோணம் 90 தீட்டா கோணத்துல ஒரே வேகத்துல ஒரே ரேஞ்சு தான் அடைவாங்க. நீங்க பாருங்க, தெளிவா இருக்கணும். இதெல்லாம் நாங்க ரியத்துல பார்த்த விஷயம். சரியா? இப்படிதான் வரணும். இப்ப இதுல யூங்கிற வேகத்துல இது ஆல்பா கோணத்திலையும் இது 90 ஆல்பா கோணத்திலையும் எழுதியிருக்காங்க. இங்க வச்சு சரியா? எல்லாமே யூ இருக்கும். யூ யூ இங்க வரும்போது ரேஞ்ச். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றாக்கும் மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. சரி, மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்கடா, அப்ப ஆல்பா கோணம் 90 ஆல்பா ஒரே ரேஞ்ச் என்ன வரும்.
ரைட். இப்ப கேள்வி அதி உயர் உயரங்களுக்கு இடையிலான விகிதம் என்னன்னு கேட்டு, அதி உயர் உயரங்களுக்கு இடையிலான விகிதம். இப்ப நான் திரும்ப திரும்ப அந்த சமன்பாடை கனெக்ட் பண்றாங்க. இவ்வாறு அதி உயர் சரி நீங்க வாங்க. அதி உயர் உயரத்திற்கான சமன்பாடு நாங்க கதைச்சோம்னா அது வந்துகிட்டு h சமன் u வர்க்கம் sin வர்க்கம் theta over 2g. சரி ரைட். இப்ப நான் இதுல இப்படி கதைக்கிறேன். இவரது ஹைட் நான் h1 என்று 90 சாரி ஆல்பா கோணத்துல அறிகிறது h1 என்று 90 மைனஸ் ஆல்பா கோணத்துல அறிகிறது h2 ன்னு எடுத்து h2 ன்னு எடுத்து சரியா. இப்ப h1 க்கு இடையிலான விகிதத்தை பிரதிநிதி இங்க பாருங்க sin வர்க்கம் theta இருக்கு நான் எழுதுவோம் மாத்திரோம். h1 சமன் u வர்க்கம் ஆல்பா க்கு எழுதுறோம் சரியா. sin வர்க்கம் theta ங்கிறதா சரியா. sin வர்க்கம் theta ங்கிறதால sin alpha into sin alpha சரியா. கீழ 2g இது என்ற முதலாவது சமன்பாடு இருக்குது. அதே மாதிரி பாருங்கடா, அதே மாதிரி பாருங்க h2 க்கு எழுதினா u வர்க்கம் அங்க sin 90 minus alpha ன்னு வரும். இங்க பாருங்க sin 90 minus alpha into sin 90 minus alpha over 2g ன்னு வரும். இது எந்த ரெண்டாவது சமன்பாடு நம்ம முடிக்க வேண்டும் சரியா. இந்த h2 காணலாம் திரும்ப h2 சமன் u வர்க்கம் ஆமினா சொல்லுங்க பாவம் sin 90 minus alpha க்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? cos alpha. வெரி குட். cos alpha ன்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? cos alpha. அப்ப இதுல வரப்போகுது cos alpha into cos alpha கீழ 2g. இது எந்த ரெண்டாவது. இப்ப அவங்களோட விகிதம் கேட்டிருக்காங்க. எனவே முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு பிரிச்சு விடுங்க. h1 into h2 சமன் சரியா. u வர்க்கம் கேன்சல் 2g கேன்சல். உங்களுக்கு வரப்போகுது sin வர்க்கம் ஆல்பாவின் கீழ் cos வர்க்கம் ஆல்பா. இரண்டாவது ஆன்சர் பொருத்தமாகும். ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் பொருத்தமாகும். தெளிவாக விஷயத்தை சரி எங்க 10வது கேள்வி. இவ்வளவுதான் கதை. கேள்வி விளையாடா. எப்படி வாரு கேள்வி வந்துட்டு அல்பாக்கும் 90 மைனஸ் ஆல்பா கடையில விகிதம். நீங்க 90 மைனஸ் ஆல்பாக்கும் ஆல்பா கடையில விகிதம் எடுத்தாதான் cos வர்க்கம் sin வர்க்கம் வரும். கவனமா இருக்கும். கேட்ட கேள்விதான் ஆன்சர் கொடுக்கும் சரி. அதெல்லாம் தெளிவாக பிடிச்சிக்கும். விகிதத்தை மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சிக்கும் சரியா. கேட்ட கேள்வி என்னையோ அதை பார்த்து கொடுத்தீங்கன்னா சரி. அவன் விஷயம் ஏன்னா விகிதத்தை பாருங்க ஆல்பா 90 மைனஸ் ஆல்பா கடையில விகிதம். ரைட். அடுத்த பாருங்க ஒரு உடல் தனது முழு இயக்கத்தின் முதல் அரைவாசி தூரத்தை v1 வேகத்துடன் இது ஏகப்பட்ட v1 வேகத்துடன் மிகுதி அரைவாசி தூரத்தை v2 வேகத்துடன் இயங்குமே சராசரி வேகத்தை சரியாக வகை குறிப்பது என்னன்னு கேட்டாங்க. ரைட். இங்க பாருங்க இது நாங்க ஏகப்பட்ட கேள்வி செஞ்சோம். இங்க பாருங்க இவர முதல் முழு இயக்கத்தை 2x எடுத்தா இவர் x தூரம் இவர் x தூரம். இதுல இந்த துணிக்கு என்ன செய்யுதுன்னா v1 வேகத்தோடு இது பயணிக்குது. அதே மாதிரி இதுல v2 வேகத்தோடு இவர் பயணிக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஒரே தூரத்தை வெவ்வேறு வேகங்களோட கிடக்குதுண்டா இதுக்கான நேரத்தை t1 இதுக்கான நேரத்தை t2 எடுக்கும் முடிச்சு. இப்ப உங்களோட கேள்வி சராசரி வேகம். எனக்கு தெரியும்னா சராசரி வேகம் சென்ற மொத்த இடப்பெயர்ச்சிகள் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் எடுத்த மொத்த நேரம் வரும். அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி xx 2x வரும். கீழே எடுத்த மொத்த நேரம் t1 plus t2 வரும். இப்ப இந்த t1 க்கும் t2 க்கும் கதை எழுதிங்கன்னா சரி. பாருங்க
v1 வேகத்துல x தூரத்தை t1 ல கிடக்குதா v1 சமன் x over t1 என்று எழுதலாம். எனவே t1 சமன் x over v1. அதே மாதிரி t2 வை கருதினீங்கன்னா x over v2 ன்னு எழுதலாம். இத கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிட்டால் இங்க பாருங்க 2x கீழ t1 க்கு பதிலா x over v1 சக x over v2 ன்னு எழுதலாம். x over v2. எனவே பாருங்கடா இந்த 2x அப்படியே இருக்கு அவசரப்பட வேணாம். பகுதி என்ன சாப்பிடுறீங்க ஃபார்மசி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா v2x சக v1x கீழ v1 into v2 ன்னு வரும். இது அப்படியே மேல போய் பெருக்கப்படும் 2x into v1 into v2 கீழ v2x சக v1x ரைட். இதுல x பொதுவா எடுத்து வெட்டி விட்டீங்கன்னா இதுல x பொதுவா எடுத்து வெட்டினா மேல இருக்கிற x கேன்சல் ஆயிடும். எடுத்தீங்கன்னா 2v1 into v2 இன் கீழ் v1 plus v2 ன்னு வரும். ரைட். இவ்வளவுதான் நம்மளோட சராசரி வேகம். எங்கட ஆன்சர் 3ஆவது. ஆன்சர் 3ஆவது ஆன்சர் வரும். சரி அப்ப தெளிவாக இந்த விஷயத்தை புடிச்சு கொள்ள பாப்போம். பிள்ளைங்கடா right okay good very good சரி இப்போ வரும் அடுத்த கேள்வி கவனிங்க. எங்கடா 12வது கேள்விக்கு வரும். பன்னெண்டாவது கேள்விக்கு வரும். 12வது கேள்விக்கு வரும். பாருங்க. நேர்கோட்டில் இயங்கும் பொருளொன்றின் ஏகபரிமாண உந்தம் நேரத்துடன் மாறலுக்கான வரைப்பு கருதுக. சரியா? நேர்கோட்டில் இயங்கும் பொருளொன்றின் ஏகபரிமாண உந்தம் நேரத்தோடான மாறும். இங்க பாருங்க. ஏகபரிமாண உந்தம் உந்தம்ங்கிறது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 நேரம் செகண்ட் ரைட் ஓகே பாவம். உந்தம் நேரத்துடன் மாறுவதற்கான வரைவினை கருது. வரைவின் படித்திறனாலும் வரைவினாலும் நேர அச்சாலும் அடைக்கப்பட்ட பரப்பினாலும் வகை குறிக்கப்படும் கணிய முறையே. படித்திறனுங்கிறது எனக்கு தெரியுங்களா? படித்திறன் வையால் கூறு வித்தியாசத்தின் கீழ் x ஆல் கூறு வித்தியாசம் dy over dx அப்ப dp over dt இருக்கும். வையால் கூறு வித்தியாசம் வரும்போது இது இல்ல உந்தத்துல நல்லா கவனிக்கும். டெல்டா y over டெல்டா x கண்டுபிடிப்போம். என்ன அழகா இருக்கு பாருங்க. டெல்டா y over டெல்டா x டெல்டா y சரியா உந்த மாற்றத்துல வரப்போகுது. எனவே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அந்த அளவு வரப்போகுது. இன்னைக்கு ஒரு புள்ளின்னா இதுல வையால் ஒரு வித்தியாசம் அதே அளவுல வரும். இவர்கள் அதே அளவு. அதே போல எக்ஸால் ஒரு வித்தியாசம் செகண்ட்ல வரப்போகுது. இங்க பாருங்க. அப்ப இதுல கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரும். இதான் அவரை படித்தர். இதான் என்ன படித்தர். படித்தரன் வந்து என்னது தரப்போகுது? இது விசைங்க. இது யாரு? இதான் நியூட்டன். இது விசை. ரைட். அடுத்தது இதுல வந்து பரப்பளவு வந்துட்டீங்க. சரி ஓகே நான் சும்மா இங்க பாருங்க. ஒரு மாறா உந்தம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட டி நேரத்துக்கு இங்க தீங்கிற உந்தம் தீங்கிற நேரத்தை தொலைப்படுது. இதுக்குள்ள இருக்கிற இந்த ஏரியாவை நாம காணணும். இந்த ஏரியா ஏ சமன் நீளம் தர அகலம் பி தர டி. பாருங்க பி வந்துகிட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 தர செகண்ட். அப்ப என்ன வரப்போகுது? கிலோகிராம் மீட்டர் வரும். திணிவு தர இடப்பெயர்ச்சி வரும். எஸ் 4வது ஆன்சர் பொறுத்தவரை பாருங்க. இது வந்து திணிவு தர இடப்பெயர்ச்சி. திணிவு தர இடப்பெயர்ச்சி. எனவே ஆன்சர் 4. எஸ் தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி ரைட் ஓகே. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. இதெல்லாம் கேள்வி பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி. 12 கேள்வி செஞ்சிட்டீங்களா? 12 கேள்விகளை எங்கேயுமே நாங்க சிக்கல் பட தேவையில்லை. நாங்க இப்படித்தான் கேள்விகள் வைப்பாங்க. எக்ஸாம் ஹோல் டென்ஷன் எல்லாம் மாட்டிட்டீங்கன்னா சரி. அதுக்கு நாங்க எக்ஸாம் செஞ்சு பழகி எடுத்துட்டீங்கன்னா போங்க. ரைட் ஓகே. 13வது கேள்விக்கு வரும்.
அதை என்ன கழிப்போம் பாருங்க. திரும்ப 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 எறிய இங்க பாருங்க. ஏகமா பீகமா சி என 3 துணிக்கைகள் சமனான வேகத்துடன் 15, 45, 75 கோணங்களில் ஒரு புள்ளியிலிருந்து எறியப்படுகிறது. இந்த 15, 75 பாருங்க. 15 பாகை, 45 பாகை, 75 பாகை. இந்த 15க்கும் 75க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரியா? இதை நாம θ1 எடுக்கணும், இதை θ2 எடுங்க, இதை θ3 எடுங்க. இந்த θ3ங்கிறது 90 மைனஸ் θ1 பாருங்க. 90ல இருந்து 15 கழிச்சா அந்த θ3 வருது. சரி, ஓகே பாவம். அப்படி எல்லாம் அதுல எடுத்துக்கலாம். என்ன புள்ளியில் அறியப்படுது. கிடைவீச்சுகள் முறையே SASBSC அதி உயர் உயரங்கள் HA HB HC டைப்பிங் இருக்குது. HB HC என தரப்படி இவற்றுக்கு இடையிலான சரியான தொடர்பு என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், ஓகே பாவம். இப்படி 3 கோணங்கள் அறியப்படுதா? ஒவ்வொரு கலரா நம்ம யூஸ் பண்ணோம். சரி, 15 பாகையில அறியப்படுறது அதான் கீழே போறேன். 15 பாகையில அறியப்படுறது. அதே மாதிரி 45 பாகையில் அறியப்படுறது அதுதான் பெரிய ரேஞ்ச் அடையப்போம். அதை தவிர்க்க முடியாது. இவரோட எல்லாம் 15 பாகையில தான் போட்டோம் ரேஞ்ச். அதே போல சும்மா பிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய. அடுத்தது 75 பாகையில அறியப்படுறது 90 மைனஸ் θ ஒரே ரேஞ்ச்ல இருந்தாலும் ஒரே ரேஞ்ச் அடையும். எப்படிதான் வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த தூரம்ங்கிறது SA, அதே போல SC, இந்த தூரம்ங்கிறது SB. சும்மா பிடிச்சிக்கணும். அதே போல இந்த ஹைட் இது HA, இந்த ஹைட் HB, இந்த ஹைட் HC பிடிச்சிக்கலாம். அப்ப பாருங்கடா, SA சமன் SC அதை விட பெருசா இருப்பார் SB இருப்பார். சரியா? இந்த இடத்துல பார்த்தா HA விட HB பெருசு, அதை விட HC பெருசு. சரியா? இந்த தொடர்புகள் வரத பாருங்க. 5வது விட கொடுக்கலாம். எவ்வளவு சும்மா படம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி போறாங்க. கட 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 வந்து 13வது எல்லாரும் விளையாடா தெரியும். θ 90 மைனஸ் θ அறியப்பட்ட ஒரே வீச்சு அடைவாருங்கிறது தெரியும். படத்தை போட்டு பாருங்க, கேள்வி முடிஞ்சு. நம்பர் பிரதியிட்டு வேண்டாம், அந்த கோணங்களை பிரதியிட்டு அந்த H வர்க்கம் X U வர்க்கம் sin வர்க்கம் over 2G எல்லாம் போட்டு பிரதிட்டு பாருங்க, எல்லாம் அதே. சரி, ஓகே. 14வது கேள்வி. சரியா? 14வது கேள்வி. சரி, ஓகே. படம் கொஞ்சம் சரியே பார்ப்போம். இப்படி எல்லாம் படம் வந்துருக்கீங்க. சாய்வு தந்திருக்காங்க 4 மீட்டர் கோணமா இருக்கும். இது ஏங்கிறது, இது பிங்கிறது, இது எக்ஸ்ங்கிறது, இது சி. ரெண்டு வஸ்து. சரி, ஏபி சமன் 4 மீட்டர். ஓகே, ஏபி சமன் 4 மீட்டர் நிலமும் ஒப்பமான பாதை. இது ஒப்பமான பாதை. இது வந்துட்டு ஒப்பமான பாதை. ஒப்பமான பாதை. பிசி கரடான பாதை. எஸ், இவர் வந்துட்டு இந்த பி டு சி வந்துட்டு கரடான பாதை. கரடான பாதை. அதே விஷயம் உங்களுக்கு உருவாகி சரிக்கும். கரடான பாதை. திணிவுக்கும் பாதைக்கும் இடையான உராய்வு குணம். எஸ், திணிவுக்கும் பாதைக்கும் இடையிலான உராய்வு குணம் தந்திரிக்கா சைவதசம் 2. இவங்க 2 பேருக்கு இடையிலான உராய்வு குணம் சைவதசம் 2 ஆகும். 250 கிராம் 250 கிராம் 1/4 கிலோகிராம் 250 கிராம். சரி, திணிவு ஏயில் ஓயிலிருந்து இயங்க விடப்படுகிறது. பியில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில் புள்ளியை கடக்கும் போது திணிவு கொண்டுள்ள இயக்க சக்தி இந்த 2 மீட்டர் எக்ஸ்ங்கிற புள்ளியை கடக்க இதில் வச்சிருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு இயக்க சக்தி
என்னன்னு கேள்வி. சரி, ஓகே, கவனிங்க. சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, நான் சொல்ற கவனிங்க. இது ஒரு ஒப்பமான பாதைங்கிறதால வழித்தடையில் நாங்க புறக்கணிச்சா இந்த ஏல இருக்கிற எனர்ஜி தான் பில இருக்கிற எனர்ஜிக்கு சமனா இருக்கு. ஆனால் ஏ வந்துட்டு ஜீரோல வர்றாங்க, ஏல அழுத்த சக்தி இருக்க போது நான் இதை பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நான் இதை எடுத்துக்கிறேன். சரியா, பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமா இதை எடுத்தா ஏல இருக்கிற அழுத்த சக்தி பில இருக்கிற இயக்க சக்திக்கு சமனா இருக்கு. இந்த இயக்க சக்தியில இந்த இடத்துக்கு வரக்கு, சரி, இந்த இடத்துக்கு போகுது, இதுல இருந்து ஒரு பகுதியை தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையாகவும் இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தியாகவும் இருக்கு. ரைட். அப்ப நான் ஏல இருக்கிற எனர்ஜி தான் பில இருக்கிற எனர்ஜி. அப்ப பில தனியாக எனர்ஜியை நான் காண தேவையில்லை. சரி, அங்க பாருங்க, இதுல ஹைட்டை நாம கண்டுபிடிப்போம். என்ன, இதுல அழுத்த சக்தி, பட் தந்திருக்கிற சாய் உயரம் இது 30 பாக. இதை நான் எச்சின் எடுத்தா, இங்க பாருங்க, எச்சின் எடுத்தா sin 30 எதிர்பக்கம் சம்பந்தம் sin 30 சமன், சரியா, எதிர்பக்கம் h பிளஸ் சம்பந்தம் sin 30ங்கிறது ஹாஃப் ன்னு தெரியும். எனவே h × 4 h சமன் 2 மீட்டர். 2 மீட்டர் வயசுல இருக்கு. இப்ப நல்லா கவனி, MCQ செய்றீங்க, தெளிவாக விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திரும்ப B ல இருக்கிற இயக்க சக்தியை காண தேவையில்லை. A ல இருக்கிற மொத்த சக்தி தான் B ல இருக்கிற மொத்த சக்தி சமம். எனவே சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணினா, சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணா இந்த இடத்துல இருக்கிற இந்த மொத்த சக்தியில இங்க தடை விசைக்கு எதிராக செய்யணும். இங்க ஒரு விசையை நம்ம F எடுப்போம், இந்த திசையில இருக்கு F D. அப்ப பாருங்கடா, புள்ளி A ல இருக்கிற மொத்த சக்தி தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் அங்க இருக்கிற இயக்க சக்திக்கு சமனா இருக்கு. அப்ப அங்க இருக்கிற MGH எடுத்தீங்கன்னா, சரியா, MGH சமன் ஏன்னு விளங்கிக்க, புள்ளி A லையும் புள்ளி B லையும் ஒரே சக்தி தான் இருக்கணும், வடிவம் தான் வித்தியாசம். அழுத்த சக்தி இயக்க சக்தி பரமன் சமனா இருக்கு. அப்ப நான் இங்க MGH எடுத்தா இது F தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் இங்க இருக்கிற இயக்க சக்திக்கு சமனா இருக்கு, EK சமனா. அவ்வளவு முடிச்சு. MGH எடுத்தா அங்க கிராம் 250 கிராம்னா 1/4 தர 10 தர 2 இது சமன். F உராய்வு விசை எங்களுக்கு தெரியும், F சமன் mu into R, mu into R. எனவே மியூக்கு பதிலா 0.2 தர, ஆருக்கு பதிலா 1/4 தர 10, 1/4 தர 10 நியூட்டன்ல கதைப்போம், கிலோகிராம் தர 10 mg. சக தர, சரி, மியூ சமன் F into R into D. இந்த D அது 2 மீட்டர், 2 மீட்டர் தர 2 தர 2 சக EK. அதுதான் கேள்வி. அந்த இடத்துல இயக்க சக்தி மரம் அதுக்கு ஹாஃப் ஆம்பியர் இருக்குலாம் போடுறது. EK தான் கிளியர் இருக்கு, EK தான் கிளியர் கிடையாது. இனி சொல்லக்கூடிய ஒரு சொல்லி கிடையாது. பாருங்க, இதுல ஒரு முறை, இதுல 2 முறை, இதை சொல்லிங்கன்னா 5 வரும். அப்ப 5 சரியா, இதுல சுருக்கலாம். இவரை சுருக்கினா, ரெண்டாவது சுருக்கினா இது 2, இது 1, இதை சுருக்கினா ஒரு முறை, இது 0.1, அதை பெருக்கி விட்டீங்கன்னா 1 சக EK. எனவே EK சமன் 5/1 4 ஜூல். எஸ், முதலாவது ஆன்சர். 14வது கேள்வி எல்லாரும் இல்லைங்களா? தெளிவான விஷயத்தை பிடிச்சிக்கும். 14வது கேள்வி எல்லாரும் இல்லைங்களா? எஸ், குட். 14 அவ்வளவுதான், லைட்டா அவன் பிடிச்சிக்கும். ஷியாம கையெல்லாம் நினைக்கிறா. Yes, very good question. Rizan கையெல்லாம் நினைக்கிறா. Rizan. Yes, sir. Nipra. சரி, ஓகே, அதெல்லாம் பிடிச்சிக்கணும். சரியா, வரும் அடுத்த கேள்வி 15வது கேள்விக்கு வா. எல்லாம் பாருங்க, சும்மா கதைச்சு வச்சு 15வது கேள்வி. சரி, 15வது கேள்வி.
15வது சரி 15வது 15வது கேள்வி என்ன சொல்லலாம் படம் வந்து ஏன்னா படத்தை பார்க்கணும் என்ன இருக்கு சரி இப்படி ஒரு 40 நிமிடம் இப்படி ஒரு டெலிவிஷன் 150 வருஷம் அதே போல இதுல இப்படி ஒரு பார்க்கிறாரு இந்த கோணம் இந்த கோணம் சரி ஓகேப்பா கேள்விப்பா என்ன கேள்வி சரி சதா பாருங்க 30 பாகை சாய்வுடைய சாய்தளம் ஒன்றில் கிடையாக 150 வர்க்கமூலம் நியூட்டன் விசை பிரயோகிக்கும் போது மேல் நோக்கி இயங்குகிறது விளைவு விசை 0 ஆவதற்கு எஃப் என்ற பெருமானம் என்ன இதை நீங்க பிரயோகிக்கிற டைம்ல இது மேல் நோக்கி செய்யறதா எங்களுக்கு தெரிய வேண்டாம் விளைவு விசை 0 ஆகணும்னா என்ன பெருமானம் என்ன விளைவு விசை 0ன்னா சாய்தளத்தின் வழியே இயக்கம் இருக்கப்படும் விளைவு விசை 0 வராது நான் பிரித்த கூறுலாம் படிச்சிருக்கேன் கிடை கூறுகள் நேச்சுரல் விளைவு விசை 0ன்னா அந்த உடல் சமநிலை அப்ப இயங்கினா அதை சீரான விதத்துல இயங்கிட்டே பாரு அல்லது என்ன இயக்க சமநிலையில் இருக்கலாம் அல்லது ஓய்வு நிலையில இருக்கலாம் இப்ப இருக்க நம்மளுக்கு ஒரு விளைவு விசை 0ன்னா பிரித்த கூறுகளின் அச்சர கணித கூட 0 வரைக்கும் இப்ப கிடை கூறுகளின் அச்சர 0 நிலைக்குது கூறுகளின் அச்சர 0 அல்லது சாய்தளத்தின் வழியே இருக்கிற விசைகளின் அச்சர கூட 0 வரைக்கலாம் அதுக்கு செங்குத்தா இருக்கிற விசைகளின் அச்சரம் இப்ப எனக்கு எஃப்ட பருமன் தேவைண்டா நீங்க என்ன செஞ்சாச்சு கவனிங்க சமதளத்தின் வழியே இருக்கிற பிரித்த கூறுகளின் அச்சர கணிதம் 0க்கு சமப்படுத்தினீங்கன்னா சரி முடிச்சு விளைவு சரி அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சமநிலை பாருங்க நான் இப்படி சரி சாய்தளத்துக்கு செங்குத்தாகவும் இப்படி எழுதும் சரி கோணங்களை பிரதிநிதித்துவம் இப்ப இது 30 பாகைன்னா இது எனக்கு தெரியும் இது 60 பாகைன்னு தெரியும் இது 60 பாகைன்னு தெரியும் சரி இப்ப பாருங்கடா சாய்தளத்தின் வழியே இருக்கிற கூறுகளை நான் பத்தி கதைச்சேன் சாய்தளத்தின் வழியே இருக்கிற கூறுகளை நான் பத்தி மேல் நோக்கியதை பிளஸ் எடுத்த கீழ் நோக்கி இருக்கிற மைனஸ் மேல் நோக்கி இருக்கிற பாத்தீங்கன்னா 150 வர்க்கமூலம் 3 cos 30 மேல் நோக்கி இருக்கு சைன் சாய்தளத்தில் செங்குத்தாரியம் எங்களுக்கு தெரியும் சாய்தளத்தின் வழியே இருக்கிற விசைகள்ல சாய்தளத்துக்கு செங்குத்தா இருக்கிற விசைகள் செல்வாக்கு செலுத்தாது நான் படிச்சிருக்கேன் கிடை விசைகள்ல நிலைக்குத்து விசைகள் செல்வாக்கு செலுத்து அதே மாதிரி சாய்தளத்தின் வழியே இருக்கிற விசைகள்ல சாய்தளத்தில் செங்குத்தாக இருக்கிற விசைகள் செல்வாக்கு செலுத்த போறது அப்ப நம்ம கிடைக்கூறு அந்த சாய்தளத்தின் வழியே இருக்கிற கூறு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கிறது 150 வர்க்கமூலம் 3 cos 30 என்று கவனமா இருக்கு cos 30 அதே மாதிரி இந்த எஃப் சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி இருக்குது மைனஸ் எஃப் அதே மாதிரி இதே பாருங்க கோணத்துல கோணத்துல வருது 40 cos 60 கீழ் நோக்கி இருக்குது 40 cos 60 கீழ் நோக்கி இருக்குது பிரிச்சுட்டீங்கன்னா அது நிலைக்குத்து அறியாது அவ்வளவுதான் இது சமன் 0 சாய்தளத்தின் வழியே இருக்கிற கூறுகள் தான் காய்ச்சி அதுல அச்சராணிகள் 0 இருக்கும் சமநிலை விளைவு 0 இருக்கும் முடிச்சு அப்ப பாருங்கன்னா 150 வர்க்கமூலம் 3 தர cos 30 வர்க்கமூலம் 3 கீழ் 2 மைனஸ் எஃப் sin 40 தர cos 60 half வரும் இது சமன் 0 f ஆனால கொண்டு போகும் f சமன் இதை பிரிச்சீங்கன்னா 75 தர 3 மைனஸ் 20 வரும் சரியா 20 வரும் சரி அவ்வளவுதான் 3 5 5 போட்டு 1 மிச்சம் 3 21 3 22 மைனஸ் 20 எனவே 205 நியூட்டன் வரும் எஸ் மூன்றாவது ஆன்சர் எல்லாருமே கேள்வி சின்ன கேள்வி பபா கேள்வி ரைட் ஓகே குட் தெளிவான விஷயத்தை பிடிச்சிங்க சாயலத்தின் வழியே இருக்கிற பொருள் எல்லாம் பாருங்க அதை பெருத்த பொருளின் அச்சரவில் 0 ஆக்கி விட்டீங்கன்னா எக்ஸ் அச்சில் இருக்கிறது y அச்சில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அதை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணிச்சிடலாம் அவ்வளவு சரி இப்போ வாங்க 16வது கேள்வி டியூப்ல இருக்கிற 16வது கேள்வி டியூப்ல இருக்கிற 16வது கேள்விக்கு வாங்க சரியா பாப்போம்
A, B என்பன இரண்டு சர்வசமனான கோளங்கள் ஒப்பமான கிடைமேசையில் இயங்குகின்றது. மோதுகையின் பின் A V1 வேகத்துடன் B V2 வேகத்துடன் இயங்குகின்றது. V1 இன் பருமனாக அமைவது என்று கேட்டீங்க. சரி, கவனிங்க. இதுல 2m திணி ஒன்று இருக்குது. இது A எழுதணும். இவர் A, இவர் U வேகத்துல போறாரு. இவர் போய் ஓய்வுல இருக்கிற 2m திணியுடைய B மோது மோதினத்துக்கு பிறகு, சரி, அது மோதுகைக்கு சற்று முன் இது ஓய்வுல இருக்குது. அதுக்கு பிறகு பாருங்கடா, ஒரு ஏங்கிறவர் என்ன செய்யறாருண்டா, ஏங்கிறவர் கிடையோட, சரியா, 60 பாகை கோணத்துல V1 வேகத்தோட இது 60 பாகை கோணத்துல போகுது. அதே மாதிரி பிங்கிறவர் கிடையோட எங்களுக்கு தெரியும் V2 வேகத்துல வெளியாகிறார். இப்படி எல்லாம் நாங்க கேள்வியில் பார்த்திருக்கோம். சரியா, ரைட், ஓகே. எங்களுக்கு தெரியும் உந்தம் ஒரு காவி கணியம். அதே நேரம் ஒரு குறித்த திசையில உந்த காப்பு தத்துவத்தை கதைக்கிறேன்னா, ஒரு குறித்த திசையில புற விசைகள் தொழிற்படாத விடத்து அந்த திசையில அந்த தொகுதியின் உந்தம் காக்கப்படும். எனவே நான் திசையில தான் நாங்க யூஸ் பண்ணலாம். உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ண போறேன். உந்த காப்பு தத்துவத்தின்படி ஒவ்வொரு திசைகளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கவனிங்க, உந்த காப்பு தத்துவத்தை நான் கிடையாக யூஸ் பண்ணினால் உந்த காப்பு தத்துவத்தின்படி இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். இங்க இருக்கிற வேகக்கூறு நான் பிரிச்சுக்கிறேன். பாருங்க, இந்த திசையில V1 cos 60, இந்த திசையில V1 sin 60 வரும். ஏன்னா அதே மாதிரி இந்த திசையில இது 30 பாயிண்ட் தந்திருக்கோம். பாருங்க, V2 cos 30, அதே மாதிரி இந்த திசையில V2 sin 30 வரும். சரி, ரைட். இப்ப வரும் உந்தகாப்பு தத்துவத்தை கிடையாக யூஸ் பண்ணினால் இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் ரெண்டு பேருக்கு கிடை வேகங்கள் இருக்குது. எனவே பாருங்க, 2m தர V1 cos 60 சக 2m தர V2 cos 30 இது சமன் 2m தர U, 2m தர U வரும். சரியா, இதுல இந்த 2m கேன்சல். எனவே V1 தர cos 60 half சக V2 தர cos 30 வர்க்கமூலம் 3/2 இது சமன் U வரும். இந்த ரெண்ட பொதுவாக நாம கொண்டு போயிடுங்க. அப்ப V1 plus வர்க்கமூலம் 3 V2 சமன் 2U. இது இந்த முதலாவது சமன்பாடு முடிச்சு. அதே மாதிரி உந்த காப்பு தத்துவத்தை நான் நிலைக்குத்தாக மேல் நோக்கி யூஸ் பண்ணினால் இறுதி உந்தம் பாத்தீங்கன்னா நிலைக்குத்தாக இவருக்கு மேல் நோக்கி இருக்குது, நிலைக்குத்தாக இவருக்கு நோக்கி இருக்குது. அப்ப 2m into V1 sin 60 minus 2m into V2 sin 30 இது இறுதி உந்தம். இது சமன் ஆரம்ப உந்தம். பாருங்கன்னா நிலைக்குத்தாக எந்த விதமான வேகங்களும் இல்லை, எனவே பூஜ்ஜியம், இயக்கம் இல்லை, பூஜ்ஜியம். அப்ப இதுல இருந்து நாங்கள் எடுக்கலாம் 2m V1 sin 60 சமன் 2m V2 sin 30 வரும். சரியா, இப்ப பாரு, இதுலயும் 2m கேன்சல் பண்ணுங்க. அப்ப இதுல இருந்து V1 sin 60க்கு பதிலா வர்க்கமூலம் 3/2 இது சமன் V2 sin 30 half வரும். இந்த ரெண்டும் சுருக்கப்பட்டு எனவே V2 சமன் வர்க்கமூலம் 3 V1 என்று வரும். உங்களோட கேள்வி V1 இன் பருமன் என்னன்னு கேள்வி. முதலாவது சமன்பாடு U சார்பா பிரதினா சரி, அவ்வளவுதான். U சார்பா கண்டீங்கன்னா சரி. இந்த இடத்துல V2க்கு பதிலா இதை கொண்டு போய் பிரதியிடும். முதலாவது சமன்பாடு கொண்டு போய் பிரதியிட்டீங்கன்னா இங்க பாருங்க, V1 plus வர்க்கமூலம் 3 தர V2க்கு பதிலா வர்க்கமூலம் 3 V1 இது சமன் U வரும். இங்க பாருங்க, V1 plus வர்க்கமூலம் 3 தர 2U, sorry 2 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 வரும். 3 V1 சமன் 2U. எனவே 4 V1 சமன் 2U. V1 சமன் 2U இன் கீழ் 4 வரும் U/2. இதுதான் உங்களோட V1 வேகம். எஸ், முதலாவது அம்சம் பார்த்தோம். ஆன்சர்
இதுவரைக்குமான கேள்விகள் எல்லாருக்கும் லைட் 16 கேள்விகளை நாங்க கதைச்சிருக்கோம். 16 கேள்விகளை நாங்க கதைச்சிருக்கோம். சரி, ஓகே. சரி, கவனிங்க. இதுவரைக்கும் போதுமானது. எல்லாத்தையும் நீங்க திரும்ப ஒரு ரெக்கவர் பண்ணிக்கிட்டு சரி, அடுத்த கிளாஸ்ல நாங்க அதை முடிச்சிடலாம். அந்த கிளாஸ்ல நாளைக்கு இதுல தொடர்ச்சியாக எம்சிக்யூ பார்த்துட்டு நாங்க அதுல ஒரு எஸ்ஐகள் முதலாவது எஸ்ஐகளையும் பார்ப்போம். முதலாவது ஸ்ட்ரக்சர் நான் இப்ப தொடர்ல சரியா நம்ம நோட் பேட்ல ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். எஸ்ஐ வந்துட்டு நாங்க போர்டில் செய்வோம். அடுத்த கிளாஸ் வந்துட்டு 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு எஸ்ஐ முடிக்கிற மாதிரி நாளைக்கு இன்ஷால்லா கிளாஸ்ல சந்திப்பேன். இப்ப இதுகளை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க விட்ட பிழைகள் என்னங்கிறத பாருங்க. நாங்க படிச்ச இவ்வளவும் பாருங்க, எங்கேயுமே நாங்க ஒரு கேள்வியில சிக்கப்படலடா. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. இந்த 16 கேள்வி வரைக்கும் எல்லாரும் விளங்கிட்டடா. எங்கேயாவது கஷ்டமா ஃபீல் பண்றீங்களாடா கேள்வி? 16 கேள்வி வரைக்கும் எஸ் பிளைனா சொல்றது. இவ்வளவுதான் பேப்பர். நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நாங்க அந்த கேள்விகள் ஐடியாவில் எழுதுனீங்கன்னா வெறும் ரெண்டு நிமிஷத்துல கேள்விகளை நீங்க முடிக்கலாம். தார என்ன கேள்வி வந்தாலும் சரி. ஆனா கேள்வி நேரத்தோட செஞ்சிருக்கணும். அந்த ஐடியாஸ்ல அதே கேள்வி அல்ல, அந்த ஐடியாஸ்ல செஞ்சிருக்கணும் கேள்விகள். நாங்க படிச்ச விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி எடுங்க. கவனமாக திரும்ப திரும்ப படிக்க பாருங்க. கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப தெரிஞ்சிருக்கு, இதோட தெரியும். A-level physics நீங்க வெள்ளனமாக இருந்தால் கட்டாயம் கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணியே ஆகும். கேள்வி செஞ்சுக்கிட்டே இருக்க ஓகே. உனக்கு 2000+ புக்ல இருக்கிற நீங்க படிச்சிருக்கிற பகுதிக்குள்ள நான் படிச்சிருக்கிற பகுதிக்குள்ள கேள்வி எல்லாம் திரும்ப 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 செய்ய பாருங்க. பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி எல்லாம் அப்படியே உள்வாங்கிடுங்க. அந்த இப்ப நீ ஒரு மாடல் கேள்வி சந்திக்கிறீன்னு உனக்கு ஞாபகம் பண்ண ரைட். 2012ஆம் ஆண்டுக்குரிய மெக்கானிக்ஸ் கேள்வியில மாடல் தான் இவரு. அந்த ஐடியாஸ் தான் இதுல நாங்க பயன்படுத்தணும். அப்படி கொண்டு வந்தா தான் நீங்க கேள்வி எல்லாம் கடை செஞ்சிடும். இல்லாட்டி நின்று யோசிச்சு எடுக்கிறது இடையில அந்த பேப்பர் டைம் முடிஞ்சிடும். அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். ரைட், நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Right, okay.